शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆதிசங்கருடைய மகிமையினாலே சொல்லுங்க. தவது தெய்வீஸ்யான் மகிதா அனுமான் யோகேஜா. அனுமானே அதையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்லோகம் மாதிரி சங்கர் அதை முதல் நாள் சொல்ற வழக்கம். அனுமான் என்ன பண்ணா, சீதைங்கிறது மாயன்னும் ராமன் பிரம்மன்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரியா ராமாயணத்தை ரசிக்கிறது. இப்படி இருக்கும்போது மாயேங்கிற பிரம்மம் மாட்டுக்கு அவர் மாட்டுக்கு இருந்திருக்கார். மாயேங்கிறவன் பல ஸ்திரீகளோட பிரிஞ்சிருக்கார். பிரிஞ்சிருக்கிறதான மாயையை போய் பார்த்தேன் சீதையை கிருஷ்ணா சீதான்னு சொன்னதுக்காக இவ்வளவு பூஜ்யதாகும். அனுமான் லோகேத்யா அப்படி இருந்ததுன்னா அவித்யா ராட்சஸ்யா கிரசிதம் அகிலேசம் பரவுரோ பிரஜண்டம் அவித்யாங்கிறதான ஒரே ஒரு டாபிக்கை பற்றி தான் 8 அத்தியாயத்திலே சித்தியில பேசியிருக்காங்க. இந்த அவித்யான்னு ஒண்ணு நாம கல்பிதமா ஒத்துக்கலன்னு ஒரு காரியமும் நடக்காது. அதனால அவித்யாங்கிறத சாதிக்கிறேன், இது வித்தியினால போதும் அப்படிங்கிறது தான் சித்தியில முழு விஷயம். அவித்யா விஷயம் நம்ம பேசினாலே அவித்யா விஷயம் இல்லைன்னு. அவித்யாவத் விஷயாங்க சர்வாணி சாஸ்திராணி விதி பிரதிஷேத மோட்சபராணின்னு சொல்லியாச்சு. அது அழகா சொன்னது இஷ்டசித்தி. இஷ்டசித்தியில என்னன்னு அப்புறம் இருக்கும். இந்த அவித்யாங்கிற ராட்சசி பரபிரம்மங்கிற ஆத்மஸ்வரூப பூர்ணானந்தத்தை வெய்வுட்டா இன்னும் வெளியில வரா மாதிரியே இல்லை. ஆச்சாரியால் தன்னுடைய யுக்திங்கிற சஸ்திரங்கள்னாலையும் சுத்திங்கிறதான ஒரு பெரிய பிரமாணத்தினாலையும் அந்த அவித்யாங்கிற ராட்சசி இல்லாம பண்ணி தீர்த்தறிஞ்சு இந்த பிரம்மத்தை கொண்டு கையில கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணார்னா, பரிவிருக்காம் விருக்காம் லட்சோகண யுவதிகள் பரிவிருக்காம். ஸ்ரீகள் உட்காந்துக்கா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே பார்த்துட்டு கிருஷ்ணா சீதான்னு சொன்னதுக்கு இவ்வளவு அமக்களம் படமாலே இதெல்லாம் சாத்தி சனிக்கிழமை ஒரு உற்சவம் இருந்ததுன்னா பகவத்பாதாவது எவ்வளவு சொல்லணும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அப்புறம் பிரம்மசூத்திர பாஷ்யம் அமக்கலப்படுறது எல்லா எந்த வாக்கியார்த்தம்னாலும் சூத்திர பாஷ்யம் தான். அநேகம் உபநிஷத் பாஷ்யத்தை சொல்லணும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். ஒவ்வொரு அதிகத்தில் ஏற்பட்ட வியாக்கியானங்கள் பாமதி பிரஸ்தானம் வர்ண பிரஸ்தானம் இவ்வளவு அமக்கலங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி வியாசர் சூத்திரம் எழுதிட்டு கவலைப்பட்டு இருந்தார். யாருக்குமே ஒரு காரியம் என்னன்னா வந்தாலும் ஒரு கவலை வரும். கவலைங்கிறது ஆத்மஞானம் சத்தம் போக்குவது. அதனால பாகவதம் போது எழுதினார், அவருக்கு ஒரு கவலை என்ன பண்றதுன்னு. ராமாயணம் போது எழுதினார், வால்மீகிக்கு ஒரு கவலை, இது யார் உபயோகப்படுத்த போறாங்க. இது ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு, அளவோடி கவலை வந்துட்டே இருக்கு. அப்போ அவர் என்ன கவலைப்பட்டார்னா, அந்த 4 வேதங்கள்ங்கிற சமுத்திரங்கள்ல மூழ்கி எடுத்து ரத்னங்கள் எல்லாம் எடுத்தார். ரத்னோக நியாயோக ரத்னாவளி எல்லா நியாய ரத்னாவளிகள் எல்லாம் எடுத்து ஒரு மாலையா பண்ணி சூத்திரம்னு பண்ணிட்டார். பண்ணிவிட்டா பிரம்மசூத்திரம்னு ரொம்ப நாள் ஆச்சு. ஆதிசங்கர் வர வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒன்றும் அர்த்த அலாபவசாதுன்னா பொருள் கிடைக்கல, முத்துமாலை வாங்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தம். இங்கே அந்த சூத்திரத்துக்கு என்னடா அர்த்தம்னு புரியல, அஸ்தித்வா அப்படி எப்படின்னா என்னன்னு அதாவது சாமி தான். இவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் மாலை வாங்கலையோ அவருக்கு வியாபாரம் ஆகல ஒன்றும் ஆகல எந்த பண்ணி 555 மாலைன்னு வச்சுக்கோங்க. அதில் 191 மாலை அதிகாரம் வச்சுங்க. அப்புறம் பார்த்துட்டே இருந்தா வியாபாரம் ஆன இவர் வந்தார். என்ன பண்ண, அஸ்தாப்யா சுலபாதிராதிமதுன ஆதிரதுனா சேமண்டிகா பண்டிதா யாசத்யாபகிருதார்த்ததாம் யதிபதே ஔதாரியமத்யர்யகிருதே. அஸ்தாப்யா என்னதான் அர்த்தம் அப்படிங்கிறதாக 191 அதிகாரத்துக்கும் ஜோரா சொன்னார். முதல்ல சொன்னவர் அவர் தான் திருநள்ளாட்டில. அதுக்கப்புறம் விஷயமே ஜோரா அத்வைதே தாத்பரியம்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். எல்லா பண்டிதாலும் அந்த அர்த்தத்தை வச்சுன்னு அவாவா பிரமாணமா சால்வ போட்டுக்கிறது. அங்கே நிறைய சம்பாதனை வாங்க, சித்திக்கு வந்தோம்னா நிறைய சம்பாதனை இப்படி கொஞ்சம் எல்லா பண்டிதாலும் நிறைய சௌரியங்கள்லாம் ஏற்படுத்தினார். இந்த பண்டிதாளுக்கு சௌரியம் ஏற்படுத்தி வியாசருக்கு சௌரியமா சித்தின்னு மாலை வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, வியாசாப கிருதார்த்ததாம் வியாசா கிருதார்த்ததாம் ஆப. சரி, சில பேர் மாலையை வாங்கி கொடுத்துட்டு
இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கேட்டா மாசம் மாசம் நோட்டீஸ் வர மாதிரி வரும்போது ஒண்ணும் வேண்டாம் நீங்க தெரிஞ்சு பாடம் படிச்சா போகும் சார். அப்புறம் ஒன்றும் திருப்பி கேட்கல ஆச்சரியம். அதனால எதிர்பத்தே ரௌதாரியம் ஆச்சரியத்துன்னு ஆதிசங்க பகவத்பாதால் பண்ண பல பல காரியங்கள் அமானுக சரித்திராஜான்னு ஒரு நாமாவிலே வேற எந்த புத்தகங்களும் இல்லை. ராமா ஸ்தோத்திரத்துல இல்லை, கிருஷ்ணா ஸ்தோத்திரத்துல இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிவா ஸ்தோத்திரத்துல இல்லை. பல ஸ்தோத்திரங்கள் பார்த்தேன்னா அமானுக சரித்திராஜான்னு ஒரு மனுஷாளுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மனிதனால பண்ண முடியாததான சரித்திரங்கள் எல்லாம் நிரம்பினவர் அப்படின்னு யோகிக்கு யோகி, ஞானிக்கு ஞானி, கருணைக்கு கருணை, ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணவரை பற்றி நாம நினைக்கிறதுன்னா அவர் புத்தகங்களை பரிசீலனை பண்றதுதான். கடையில அந்த பிரஸ்தானத்திலாம் ஆனோம்னா ஒரே ஒரு விஷயம் இவர் கொஞ்சம் முழுக்க ரைட்டு தான், சுந்தரராமன். அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிரந்தம் படிச்சாத்தான் நமக்கு ஞானம் வருதுங்கிறதுல இந்த கிரந்தம் படிச்சாத்தான் எதிராளியோட சண்டை போட முடியும். அதுதான் இந்த சித்தியில் பேசுற விஷயம். அதாவது நாம கிருதார்த்தமானதுக்கு பிரஸ்தானத்திலே போகுதுங்கிறத நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அது அப்படியே சிந்து பாடமா இருக்கட்டும், பிரம்மாண்டமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றா, அவளை எப்படி ரெக்ரூட் பண்றது அப்படிங்கிறதாக பின்னாடி வந்தவளுக்கு ஒரு பொறுப்பு இருந்ததுனால அதை சொல்றாங்க. அதனால இதை நம்ம அட்டாக் பண்றவங்களை அட்டாக் பண்ணி நாம் என்ன சொல்றதுங்கிற விஷயம் தான் இதில் வர முடியும். ஏன்னா பிரஸ்தானத்தில் இருக்கிற விஷயத்துல ஒண்ணுமே இல்லை, அதிசயை மட்டும் பேசி சாதிவாத கண்டனத்தோடு இந்த புத்தகம் முடிவு. நடுப்புற கொஞ்சம் இருந்து ஜீவன் முக்தின்னா என்ன, அத்வைத்தம்னா என்ன, சேதம் வராதுங்கிறது. இது தவிர இதோட ஒரு ஸ்திதியான வாக்கியமாக ஒரு சமாச்சாரம் இந்த இசை சித்தியை பொறுத்தவரைக்கும் அவ ஒரு பாயிண்ட். அதனால்தான் இந்த இசை சித்திங்கிறது comes under the category of பிரகரண கிரந்தான்னு இருக்கார் ஹிரியண்ணன். பிரகரண கிரந்தம்னா நமக்கு ஆச்சாரியால் பண்ண பிரகரண கிரந்தம் பாக்கியத்தை கூட சுலபமா இருக்கும். இத பிரகரண கிரந்தம்னா பிரகரண கிரந்தம் பெரிய பெரிய மோசமான பிரகரண கிரந்தம். மோசம் தான் நமக்கு புரியாதுன்னு பேசுவார். பாடம் படிக்கிறது பெரிய சமாச்சாரம், அது அதே சித்தியோடு படிச்சு முடிக்கிறோம். என்னென்ன விஷயம் இல்லை. ஆனா இசை சித்தி முதல்ல ஜேஷ்டனா இருந்துச்சு. இதை எழுதினவர் விமுக்தாத்மன்னு பேரு. அவருடைய குரு அபியானந்தான்னு சொல்லுங்க. அபியானந்த பகவத்பாத சிஷ்டத்தை விமுக்தாத்மனா கிருதம் இசை சித்தியை சொல்லியிருக்காரு. இந்த இசை சித்தி விவரணம் 2 பேர் எழுதியிருக்காரு. அனுபூதி ஸ்வரூபாச்சாரிய ஒருத்தர் எழுதியிருக்கார், இன்னொருத்தர் எழுதியிருக்கார். நான் அனுபூதி ஸ்வரூபாச்சாரிய விவரணத்தை அனுசரித்து இந்த புத்தகத்தை எடிட் பண்ணி அது மேல தீசிஸ் எழுதி என்னுடைய தீசிஸ் வந்தது 1982 எனக்கு டாக்டரேட் வந்தது. அதுக்கு முன்னாடி மகாபரிவார்த்தையில காட்டினேன் புத்தகம். அப்பதான் சம்ஸ்கிருத டைப்பிங் எல்லாம் இல்லை, 82ல கையாலே உட்கார்ந்து எழுதி அது 5-6 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த புக்கை விவரணத்தை எடிட் பண்ணி அது ஒரு 400 பக்கம், 300 பக்கம், 700 பக்கம் 2 பேரும் பெரியவாட்டை கொடுத்து பெரியவாத பூரா உட்காந்து படிச்சாங்க. அது முன்னாடியே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தீசிஸ் ஒரு இன்கம் முடிஞ்சு. அப்போ என்னதான் இருந்தாலும் சப்மிட் பண்ணா பரீட்சை வரைக்கும் பெரியவா அனுகூலம் உடனே எஸ்எஸ்சிடி சப்மிட் பண்ண போறேன்ப்பா. தள்ளுபடியா தீசிஸ் டாக்டரேட் வரணும்னு நீங்க என்ன எடுத்துருக்கோ அது கிடைக்கும். இஷ்டசித்தியா என்ன புத்தகத்துக்கு பேர் எடுத்துருக்கோ அது கிடைக்குமே, பேர்லயே எடுத்து இஷ்டம் சித்தமா டாக்டரேட் வரணும்னு இஷ்டம். டாக்டரேட் வாங்கினா தான் மதிக்கிறாங்கிறதுக்காக அதை வாங்கணும்னு வாங்கிட்டான். வளர்ச்சேன் இன்னும் பெரிய விஷயம் இல்லை. இதை சர்டிஃபிகேட் கௌரவம் கொடுக்கணும்னா சாஸ்திர ரத்னாகரா, வேதபாஸ்கர ரத்னா இதுதான் கௌரவம் கொடுக்கணும். இந்த யூனிவர்சிட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் உலகத்துக்காக உள்ள ஒரு பெருமை. அது இருக்கிறது இந்த எஸ்எஸ்சியை பற்றி அவர் சொல்லணும்னு சொன்னார். இதை பற்றி ஏற்கனவே நான் தீசிஸ் செய்யணும்னா ஒரு இதுக்கெல்லாம் எழுதி கொடுத்தேன். திகதாவலோகனம்னு அதான் பேர்ஸ்ன்னு சொல்லி அது ஓரளவுக்கு அதையும் கூட ரொம்ப சுருக்கமாக நம்ம கொடுத்தோம். பைசா இருந்தா யாராலும் முடிவு இல்லைங்கிறதுனால அது என்ன எழுதணும்னா அது சில சாரங்களோட இந்த சில புத்தகங்கள்ல முதல் ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணாத புத்தகம் கூட முடிஞ்சுவிடும். அப்படித்தான் எழுதணும். அதுதான் மங்கள ஸ்லோகம். இது காவியத்துக்கு தான் லட்சணம்னு சொல்றவாய்தான். அந்த காவியத்துல ஈஸ்வர நமஸ்காரம் அல்லது ஈஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணணும் அல்லது டைரக்டா சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லணுமே. ஆனால் இவர் என்னென்ன சொல்ல போறாரோ அந்த விஷய நிர்தேசம் இதுல இருக்கும். அது எல்லாருமே எல்லாமையாவது இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வித்யா விலாசேன பூத பௌத்திக சிருஷ்டையா தன்னோமி பரமாத்மானும் சச்சிதானந்த விக்கிரகம்னு அதுலயும் சொல்லுங்க. அது எதாவது அவித்யா விலாசன்னு பேரு. பிரபஞ்சத்துக்கு பேர் வச்சான்னு நினைக்கணும். ஒவ்வொருத்தையும் பத்ம விலாசம், கருணா விலாசம் வைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் பூராவுக்கும் விஷயத்துக்கெல்லாம் அவித்யா விலாசம் பேரு. அந்த அவித்யா என்னங்கிறத எச்சையா வச்சு சொல்றதுக்குன்னே நான் வந்திருக்கேன்னு இவர் எழுதியிருக்கார். இந்த புத்தகம் வித்தியை பத்தி பேசலேன்னு அவர் சொல்லுறார். நான் சொல்றேன் அப்புறம் சார் வித்தியை பேசாம இருக்க முடியாது. 95% தான். ஏன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. வேற மோகா
கடைசியில ஆத்மஸ்வரூபம் தான் அவித்யா நிவர்த்தின்னு சொல்லிட்டு இந்த அவித்யா எங்கேன்னு சொல்லி இது இவ்வளவு சித்திக்கணுமையானால் கர்மகாண்டம், ஞானகாண்டம், வாதம், பிரதிவாதம் இதெல்லாம் வேணும்னா அவித்யா இல்லைன்னா நடக்காது. அர்த்தாயம் அனிர்வாச்சோ எத் அவித்யா பிரசித்தி யதீச்சரம் அவித்யாம்சாம் அத்தஹா இஷ்டார்த்த சித்தையே. கடைசி ஸ்லோகம். யதீச்சரம் அவித்யாம்சாம் விசேஷேன கரணம் பண்ணி இந்த அவித்யன்னு ஒண்ணு உண்டு. உண்டுன்னு சொல்ற விஷயம் இல்லை, அது ஏதோ ஒண்ணு கல்பிதமாக இருக்கு, அதனால புரியல. இதை தவிர கர்மாவை சொல்லலாம், சம்ஸ்காரத்தை சொல்லலாம், அத்தியாசத்தையே சொல்லலாம்னா அதுகளுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஜாத்தியம் திரிகுணாத்மகம் அப்படின்னு ஒரு வஸ்து ஒத்துக்கிறோம், அதான் அவித்யன்னு சொல்றோம். இந்த அவித்யக்கே தான் மாயேன்னு பேரு. மாயா வித்யோகோ ஏகத்துவவாதான் இஷ்ட சித்திக்காரு. இஷ்ட சித்திக்காருன்னு சில விஷயங்கள் இருக்கு. மாயா வித்யோகோ ரெண்டும் ஒண்ணுதான், வெவ்வேறு ஆங்கிள் பேரு, ரெண்டு வஸ்து இல்லை. அதற்கப்புறம் அவித்யா நானா அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு அவித்யா, ஒரு அவித்யான்னா அது போயிடுறது அம்சம் இருக்கு அப்படின்னா அவித்யா நானா ஔபாதிக ஜீவனானாத்வம் ஏகஜீவபக்ஷாய சித்திகாரணம் யாரோ சொல்றது அது சரியில்லை. ஔபாதிக பேதத்தை சாதிக்கிறதா ஜீவர்கள். ஔபாதிக பேதம் பேதத்தை சாதிச்சாருன்னா இப்ப நம்ம மத்தப்படுத்துக்குன்னா போனோங்க. ஔபாதிகமா இப்ப பேதம் ஒத்துக்கணும், இதெல்லாம் இதோட விஷயம். இந்த அவித்யான்னு ஒண்ணு ஒத்துட்டேனே நிர்வச்சனியமா அது ஞானம் வந்தப்புறம் போயிடுறதுன்னு சொன்னேன். முழுக்க போறதா கொஞ்சம் பாக்கி இருக்கா ஜீவன் முக்தி காலத்துல? இவர்கள் சொல்றா கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படிங்கிற பட்சம் இவர் யாவத் பிராரப்தம் விஸ்வாம நிறைய விஷயம் சொல்லுறாரு. அதற்கு பிறகு அந்த நிவர்த்திங்கிறது ஒண்ணு தனியா வந்தா பாசிட்டிவ்னாலையும் டியூவாலிட்டி வரலாம், நெகட்டிவ்னாலையும் வரலாம்னு வச்சுட்டாக்க அவித்யா துவம்சம்னு ஒண்ணும் ஆத்மான்னு ஒண்ணும் மறுபடியும் துவைத்தம் வந்துடுறது, அத்வைதம் போயிடுறது. ஏன்னா இது பல பேர் பல நிமிஷம் சொல்றா, இவர் என்ன சொல்றான்னு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆத்மஸ்வரூபா அவித்யா, ஆத்மரூபா அவித்யா, ஆத்மன் யபோத சத்யைவ தன்னாசோ வியாத்மசேஷதா சர்வேஷ்ட பரமானந்தா வேதாந்தாத்ம பிரமாணகா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது ஏற்கனவே ஆத்மாதான் இருக்காருன்னா அது ஞாபகமாக அல்ல, பிரதிபந்தனை வெற்றிக்காக வேணுங்கிறதாக கண்டஜாமீகர நியாயத்தை சொல்றதுங்கிறது இவருடைய விசேஷமான 4 ஐட்டம். இவர் என்ன பண்ணியிருக்கார், 8 அத்தியாயத்தில் எல்லாமே 8 அத்தியாயம். அவர் அஷ்டாத்தியாயி பாணினி அஷ்டாத்தியாயி, சாந்தோக்கியம் ஒரு அஷ்டாத்தியாயி, பிரகதாரணிக்கு அஷ்டாத்தியாயி. எதுவுமே உங்களுக்கு நாமெல்லாம் 6ன்னு வச்சிருக்கோம். முன்னாடி ஒரு 2 பிரகதாரணின்னு வச்சுட்டு 1ஆம் அத்தியாயத்துல அஸ்மின் திருத்தியாத்தியாயங்கிறார், 2வது அத்தியாயத்துல சதுர்த்த அத்தியாய வச்சதுங்கிறார். மொத்தம் பிரகதாரணியும் ஒரு அஷ்டாத்தியாயி. அஷ்டாத்தியாயின்னா ஏதோ பாணினா நினைச்சதுக்கு நீங்க +2 12 அந்தமான +8ன்னா அஷ்டோத்திரம் 108. அது நாம வச்சுக்கிறத பொறுத்தது. அச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கப்புறம்னா 10க்கு அப்புறம் வச்சுக்கலாம், 100க்கு அப்புறம் வச்சுக்கலாம், 1000க்கு அப்புறம் வச்சுக்கலாம். அஷ்ட உத்தரம்னா 108 எப்படி ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு புரியுது. +2ன்னா எப்படி 12 ஆச்சுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டாங்க. 10 தான் வச்சுருக்கான் இவன். அதனால நாம வச்சுக்கிறதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் பக்கத்தான் சொல்றேன். இப்போ மோகம்னு ஒண்ணும், அவித்யினுடைய முதல் குழந்தை மோகம். அவித்யங்கிறது தாயான்னு சொன்னோட மோகம்னா ஒரு இல்யூஷன். ஒரு 2 விதம் இருக்கு. இந்த மோகங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுறது தத்துவஞானம் திடமா வந்ததுன்னா அப்போ ஆத்மஸ்வரூபம் தான் சொன்னேன். என்னன்னா மெயினான பாயிண்டை வந்துட்டு அப்புறம் இல்லைன்னு வரப்பாரு. மோகா பாவோ விசாத்மேதி மோகா நிஷ்கதா நஹி கடபாவனயோ மிருத்து ததாவின கதைவகௌ. இது எந்த புத்தகத்தையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அஜ்ஞான நிவர்த்தி ஆத்மாதான்னு சொன்னா நாம ஒண்ணுமே பண்ண வேண்டியது. ஆத்மாதான் இருக்கேன். அஜ்ஞான நிவர்த்தி மத்தான அஜ்ஞானம் எப்படி இருக்கும், அவித்யா எப்படி சொன்னேன் இல்லைங்க. அப்ப அதுக்கு எதுக்கு சிரவண வித்தியாசனங்கள் எல்லாம்? அவித்யா நிவர்த்தி ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், சொன்னே இருக்க வேண்டியது. நித்திய முக்தோசின்னா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அது நமக்கு வரல. தேசிகோப்தியா சுபோகம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சுருச்சேத சித்த கதேகோ சித்த சிவ கேவலோகம்னா முடிஞ்சு போச்சோம். ஆனா இவர் என்ன சொல்றா, இந்த உதாரணம் சொன்னா மண்ணால பண்ண குடம் இருக்கு, அந்த குடத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸும் குடம் அழிஞ்சு போனப்புறம் அதனுடைய லயமும் ரெண்டும் மண்ணுதான்.
கட ததபாவம் கட கடபாவ லயம் அப்படி போட்டுருக்கேன். கடத்தினுடைய பாவம் எத்தித்தனும் அதனுடைய லயமும் மிருத்து முன்னாடி மிருத்துதான் பின்னாடி மிருத்துதான் மிருத்துதான் மிருத்தாத்தான் இருக்கிறது. கடத்தினுடைய பாவமும் மறுத்து அஜானத்தினுடைய பாவம் ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் இல்ல அதிர்ஷ்டம் இல்லை. அது சின்னமும் இல்லை அஜின்னமும் இல்லை எனக்கு சுத்தம் வேண்டது. இந்த சோகம் முதல்ல ஒண்ணு சொல்றாரு கடைசியில ஒண்ணு சொல்றா. இதுக்கு நடுப்புல எல்லா விஷயங்களும் வரும். மோக அபாவோபி சாத்மேதி. அப்ப மோக அபாவங்கிற ஹானிக்கு நீங்க எதுக்கு முயற்சி பண்ணணும்? சதா நமக்கு சதா முக்தம் தானே. எதுக்கா புத்தகம் படிக்கணும்? போய் அப்படி இல்லைன்னு நகி. ஏன் அப்படி இல்லை? இந்த பாருங்க உலகத்துல கடபாவ லயவு மிருத்து. மிருத்து தானே கடபாவம் கடலயம். உனக்கு பலது தெரியும் சேர்ந்தா ஒன்றும் தெரியாம அது என்னமோ புதுசாக சில பேர் வந்திருக்க ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடாது. கடபாவ லயவு மிருதேவ தூண ஏவகாரம். ஆனா சதைவ நத்தம் இடம் இருக்கச்சே லயத்தை காணும், இடம் இருக்கச்சே கருத்தை காணும். சதா எப்பவுமே லயம் கடை இருக்கச்சே லயம் வருமா? முத்து தான் இருக்கு, முத்து லயம் வருமான்னு இதுக்கு ஏதாவது பஸ் வரணும். பஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் சொப்ரதாசே ஆத்மன்யேவ அவித்யா ஆத்மாஸ்ரயா ஆத்ம விஷயமின்னு ஒண்ணு கல்பனை பண்ண வேண்டியதான விஷயங்கள் இருக்கு வருடத்துல. அதுக்கு இவர் லேசாக உதாரணம் சொல்றார். வித்யாரண்ய பிரமாதமா சொல்றார். அது எப்படி சார் பொருந்தும்னார்? பொருந்தினா பொருந்துமான்னு விசாரிச்சாலே இந்த அவித்ய போடும் சார். பொருந்தணும்னு விசாரிச்சா இந்த அவித்ய போடுங்கிறத சொல்லுது. அப்படி ஒண்ணு ஒத்துக்கணும். அவிசாரித்த ரமணீயமா ஒத்துக்கணும். ஒத்துக்கணும்னு சொன்னதுனால இவாள ஏதோ அப்படின்னு பேசுறதுனா ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் புரிஞ்சிடணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு பார்த்துன்னு வந்திருக்கேன். தஸ்மாத் அஜ்ஞான ஹானேன மோட்சயோகா விபேயதாம் ஐகாத்மியமேவ நத்வைதம் கும்பேயதஸ்ய உக்ததோஷா உக்ததோஷத்தாங்கிறார். அதாவது இதுலதான் கோட் பண்ணிருக்கார். அனுபவத்தில் அதுக்கே ஒத்துக்கிறதுக்கு யுக்திகள் எல்லாம் சரியா இல்லை. சூரியன்ல இருட்டு இருக்குமா? இதான மெயினான பாயிண்ட். சுப்பிரகாச சைத்தன்யத்துல போய் இந்த அவித்யங்கிறதான இருட்டு எப்படி சார் வர முடியும்? சூரியன்ல நிலப்ப கொஞ்சம் இருட்டு இருக்குன்னா சரி தலையாடுறதா அப்படின்னு இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா சொல்றார். இவர் என்ன சொல்றார்? நான் இருக்குன்னு சொல்லவில்லை, இல்லைன்னு சொல்லாதேன்னாரு. ஏதோ ஒரு பிரதிபந்தத்துக்கு ஒன்று காரணம். ஆத்மா சுப்பிரகாசம் தான். நாம எனக்கு ஆத்மா பூர்ணானந்த ரூபம் தான். நாம நாத்தின் அப்பிரகாசத்தேன்னு ஏன்னு சொன்னா அகம் பூர்ணானந்தா அப்படிங்கிறது வாஸ்தவமா இருந்தா யாருக்கா ஒருத்தருக்கு பூர்ணானந்த சுவாமின்னு பேர் வைக்கலாமே ஒழிய அகம் பூர்ணானந்தா ஞானம் இல்லை. அது வரலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூர்ண புஷ்கலாம்பான்னு ஒரு அம்மாவுக்கு பேரு. அதுவா விஷயம் இல்லை. அதாவது அகம் நானே பூர்ணானந்ததா நாஸ்தி நாபாதின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு சார். நான் எதுவும் இருக்கேன் ராமனும் அப்படித்தான் சொன்னாராம். நான் ஜட்ஜோட பிள்ளை 4 வருஷம் தெரிந்தான்னு அக்னி மிரட்டினான்னு சீதை எடுத்துட்டேன். நான் ஒரு சாதாரண தாசரதி அப்படிங்கிறாரு. கோபம்னு விசாரிக்கணும். இல்ல இல்ல நீதான் பிரம்மங்கிறார். அப்படி சொன்னதுதான் எல்லாருக்கும். அப்போ பூஷணம் அது தூஷணம்னு பேர். இந்த மாயாம் துர்கடத்துவம் பூஷணம் நது தூஷணம். மாயன்னு சொல்லுவேன், அவித்தியன்னு சொல்லுவேன். ரெண்டும் ஒண்ணுன்னு வச்சுக்கணும். நீங்க கழுத்துன்னு சொன்னானே ஈஸ்ட்னு சொன்னானே லாங்குவேஜ் வேற. இந்த ஒரே லாங்குவேஜ்ல 2 பேர்ல பேசுவோம். இப்படி பேசுறது அப்படி பேசுறது, அப்படி பேசுறது அப்படி பேசுறது. அதுக்காக வித்தியாசம் சொல்லணும்னா பார்த்துக்கணும். ஆபாரகமா மட்டும் இருந்தா அவித்தியன்னு பேரு, விக்ஷேபத்தை கொடுத்தா மாயன்னு பேரு. இது தேவை. ஆக தத்துவம் ஒன்று 2 விஷயம். இப்ப என்ன சொல்றாரு இவர் கடைசியில? அந்த அவித்தியை ஸ்தாபிச்சுட்டு அவித்யாத்வம் விசாரம் சகதே யதி நியாயாகாத அசகிஷ்ணுத்வம் அவித்யா லட்சணம் யதா. கடைசி ஸ்லோகம் மிதுன ஸ்லோகம் 377வது ஸ்லோகம். இது 377 பக்கம். சாரி 8வது அத்தியாயத்தை கடைசியில் என்னென்ன சொன்னேங்கிறத சம்மரைஸ் பண்ணிருக்காங்க. அது சொன்னா விளக்கம் சொன்னா இதெல்லாம் முடிஞ்சு போடும். இந்த அவித்யான்னு ஒண்ணு சொல்றேன். இது என்ன நிலைமைனார்? நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். இது முன்னு இதுல சொன்ன ஆத்மஸ்வரூபம் மாதிரி ஆத்மஸ்வரூபம். ஆத்மா புரிஞ்சுதா, புரியப்பட்டதா இல்ல, புரியப்படாததா இல்ல, அங்க மட்டும் என்ன கரெக்டா சொல்லி தெரியுங்க. அந்நதேவ தத்விதிதாத் அசோ அவிதிதாதி
அங்க மட்டும் என்ன கரெக்டா சொல்லியிருக்கேன்னு ஆத்மா கரெக்டா சொன்னா அது ஆத்மாவா என்ன? நான் கரெக்டா சொல்லி நீங்க முழுசா புரிஞ்சுட்டேன்னு சொன்னேன்னா அது ஆத்மா இல்லைன்னு முடிஞ்சு போயிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க கொஞ்சம் கூட்டணும். நான் கொஞ்சம் காரணமாவே சொல்லிட்டு போறேன். ஏன்னா பல பேர் இஷ்ட சித்தியில் என்ன சொல்லப்படுறா படங்கள்லாம் என்ன இருக்குங்கிறத நல்லா கவனிக்கணும்னு வந்திருக்கா. அதனால இதுல சில பேருக்கு புரியலன்னா அவன் என்னை பத்தி வருத்தப்பட வேண்டாம். அது தனியா கிளாஸ் அது ரொம்ப பர்சன்டேஜ் குறைச்சது நான் புரிஞ்சுட்டேன் இங்க பார்த்தப்பறம். நீங்க அதுக்கு ஊடுருப்போ இருட்ட பார்க்கணும்னு ஒருத்தன் போய் வெளிச்சத்தை போட்டு போனான்னா இருட்ட பார்க்க முடியுமா? எக்ஸப்ட் டார்க்னஸ் எதை பார்க்கணும்னாலும் வெளிச்சம் ஒண்ணுமோ உண்டாமா? சமோதி பிரகாச கிராட்சா பதார்த்தத்வா இதரவதுன்னா என்னது? பிரத்யக்ஷவாதம். அதுமாதிரி நீங்க விசாரங்கிறது ஞானத்துக்கு வேண்டிய பட்டா சாதனம். எது என்னங்கிற உண்மையை ஆராய்ச்சி பண்றது விசாரம். சத்த விசாரம் பண்ண ஆரம்பிச்சா நாமெல்லாம் தத்துவ அதிகாரத்துல இருக்கோம், தத்துவ விசாரத்துல இல்ல. அதிகாரித்தனமணியம்னு பேரு. விசாரம் பண்ண ஆரம்பிச்சால் அது விசாரத்தை பொறுத்து அவித்யா நிற்கும்னா அது அவித்யா இல்லை. அவித்யா அவித்யாத்வம் ஜெஸ்யா என்னைக்கு இதத்தான் ரமணர் சொல்றார். மனம்ங்கிறது அவித்யா நிற்கும். வித்யா மனசோ தெரிவித்தான்னா ஏன்னா எது மூலமா எரிஞ்சல் கொண்டு அதான் சொல்லுவாங்க. பல்வலியத்தோடு உலகத்துல கஷ்டமே இல்லாம பல்வலிக்கணும். நீங்க தலையை வலிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சார் இந்த தலைவலிதான் சார் ரொம்ப கஷ்டம், பல்வலின்னா பரவாயில்ல அப்படி இல்லைமா. அவனுக்கு அதை சொல்றான் தெரிய வச்சான். எந்த வலியுமே தப்பு மொத்தம். ஆயினால அவித்யா அவித்யாத்வம் ஜெஸ்யா எது விசாரம் சகஜே. இந்த எவ்வளவு அத்தியாச பட்சத்துல எங்க இருக்கு ஐயா? சமப்பிரகாசோ விருத்த சுபாவையோகோ விஷய விஷயினோகோ யுஷ்ம ரத்வத்வத்தே கோச்சரையோகோ இதரேதர பாவ அனுபவத்தோ சித்தாயாம் தத் தர்மான அத்தியாச நிஷேதமும் அடிக்கடி பண்ணிட்டா. சுதராம் இதரேதர பாவ அனுபவத்தி. அதனால இந்த மாதிரி ஒரு மோகம் இல்யூஷன் அத்தியாசம் ஆத்மாவில அனாத்மாவோட சேர்ந்து இருக்கு நீங்க சொல்றதுங்கிறது தான் இல்லைன்னா உலகத்துல இல்லாத விஷயம் இது ஒண்ணுதான் தான். நிச்சயதி பவிதம் யுக்தம்னா நாஸ்தி பவிதம் யுக்தம்னு அர்த்தம். திரேதராத்தியாசா நிச்சயதி பவிதம் யுக்தம் தான். அதுதான் எனக்கு சரின்னு படுறதுன்னா நல்லா நினைக்கிறாங்க. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த பாயிண்ட் இருக்கு. நிச்சா என்று இந்த அத்தியாசம் என்பது இல்லவே இல்லை என்று சொல்வதுதானே பொருந்தமாக இருக்குன்னார். ஆமான்னு சொன்னார். தசாதிங்கிறது அர்த்தாந்திக்கார். இல்லைன்னா தத்துச்சம்னா ஆரம்பிக்கணும். இவர் பாஷ்யக்கார கண்டனத்தை பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி பதில். கேள்வி வரும் திராவையா இருந்துன்னு வச்சோங்களேன். தத் துக்கம் தது அசத் அப்படி ஆரம்பிங்க. சுமாரா சத்தியம் நாயம் தோஷா அத்ரோச்சதே அத்திர வதாமஹா. இது கொஞ்சம் நிதானிக்கணும். கேட்டவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கான்னு மானுசிங்கம் ஒண்ணுதானே ஒன்று பேசிட்டு முடியுமோ. நரி எவ்வளவு கிரமத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் வரும். நீங்க எப்படி போறீங்களோ அப்படி எடுத்து வரும். பந்து எப்படி அடிச்சோ அப்படிதான் தெரியும் வரும். அது என்ன பண்ணல அதுதானே நியாயமா சொல்லணும்னா யுக்தங்கிறது நியாயமா ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆமா இதுல என்ன சந்தேகம் வித்தியாசம் இருக்கு சாதிக்கிறதுக்கு அந்த புத்தகம் வந்துருக்கீங்க. என்ன பண்ண நீ சொல்றதுதான் நியாயம் தகாதி இருந்தாலும் என்ன பண்ண அத்தியாசோலோகே அனுபூயத்தே விவேகன் அத்தியந்த தர்ம விமயோ மித்யா பிரத்யா லோக பிரசித்த நைசர்கிகோயம் லோக விவகார அத்தியோட சொல்லல. அத்தி பதம் போடாமலே கிடைக்குங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு இருக்கப்பா. உபபத்தியோட இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அத்தியாசம் இல்லைன்னு ஆகும். அங்க சொன்னாரு உபபத்திய தேனி ஒரு சொன்னல இருக்குன்னு சொன்னார். அனுபவங்கள் 10,000 இருக்கு. அனுபவத்தியம்னா என்ன தெரியுமோ ரொம்ப விசாரிச்சா அது நமக்கு வந்து சந்தேகமே தப்புன்றதுக்கு அது பலது. இன்னொரு உதாரணம் பாருங்க. தசமூடாங்கிற கதையில முழுக்கின்றுதான் கரையை தாண்டி போறான். 4-10 பேரும் நடந்து சாமானியன்றதுக்கு போல ஆளை எங்கன்னா 9 தான் இருக்கு. 10வது காணும் இவன் சொன்னா 10 பேர் எங்கன்னா தன்னை விட்டுட்டான். 9 தான் இருக்கு. அந்த 10 9 90 9 தான் இருக்கு. இங்க யாரு செத்து போயிட்டாங்க தான் செத்து போயிட்டான். தசமும் மிருத்தகா வேற.
இல்ல போனவன் யாரு இவன் போனவன் பேசுறான்னா சத்துவம் போச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவர் தன்னை இருந்திருந்து தான் மூச்சிருந்து இவ்வளவு பொட்டாப்புளியா எண்ணி 1-2 வரிசையா சொல்லி இவ்வளவு ஞாபகத்தோடு இருக்கிற சுயம்பிரகாசமான இந்த திட்டம் மூடந்த திட்டமன் எப்படி தன்னை மறந்தான்ங்கிறதுக்கு காரணத்தோட ரைட்டா லாஜிக்கலா யாராவது பொருத்தமா சொன்னேன்னா அப்புறம் தெரியலங்கிறது தான். ஏன் தெரியலங்கிறது தெரியல, அங்க ஒரு தெரியல. ஏன் தெரியலன்னா அவித்யா, அது எப்படின்னா அது தெரியல. ஆமா, வித்யாரண்ய சொன்னா சர்வத்தியாது காரணம் அவித்யா. காரணம்னா முன்னாடி போய் கடைசியில முடிகிறதுதான் ஆதி காரணம். ஏன்னா அது எதனால இதனால தெரிஞ்சவன் தான். சயின்ஸ்லயா இருக்கட்டும், எதுல வேணா டெக்னாலஜியா இருக்கட்டும், அது ஏன் அப்படி இது ஏன் இப்படி இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சவன் தான். அந்த டியூப் வச்சுட்டா பிக்சர் டியூப்ல கலர் வருது, ஐயோ இது கலந்துருக்கேன் அது கலந்தா எப்படி வரணும் இப்படி கேட்டுலே போனோம். ரொம்ப கோபம் வந்துருக்கோ தெரியல கோபம் தான். அப்ப எல்லாத்துக்கும் மூலமா தெரியலங்கிற அவித்தியத்தான். இது வித்யாரண்ய ட்ரிக். அப்படி பேசினா வாதத்துக்கு பேசினா வாதம், இல்ல புரியத்துக்கு பேசினா புரிய. வாதம்னா புரியாதுன்னு வச்சுக்காங்க, அதனால சொல்லி வச்சேன். வாதத்துலதான் நல்லா கலைச்சி அடிக்கக்கூடிய. அதுபோல விசாரம் சகஜ. ரெண்டாவது அவித்தியக்கு என்னெல்லாமோ லட்சம். அநாதிபாவரூபம் யத் விஜயானேன விதீயதே ததஜான நிதி பிராஜ்யா லட்சணம் சம்பிரஜக்ஷிதே. சித்திகாரருக்கு தத்துவ சொல்றார். அநாதி பாவரூபம்ல வந்து ஜாகிரதையா பாவாபாவ இலட்சணம் அபாவ இலட்சண ஜோதனாய் பாவரூபங்கிறது நியாயமா அடைச்சி குரல சொல்லியாகும். அவ அபாவ ரூபங்கிறதுனால நான் பாவரூபம் சொன்னேன். பாவாபாவ விலட்சணங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறதுல எல்லாரும் போயாகணுங்கிறது ஒரு ஆச்சாரியாளுக்கு அபிப்பிராயம் கிடையாது. அனிரட்சணியான் சத்வேன அசத்வேன அதசத்வேனாவது இவ கேட்கல. சத்வேனவா அசத்வேனவா நிர்வக்தா அப்படிங்கிறதான ஒண்ணும். அதுக்குதான் அனிர்வச்சனியான்னு பேரு எல்லாம் சொல்ல போறோம். இதுக்கு இவர் ஒரு புது லட்சணம் சொல்றார். நியாய ஆகாத அசகிஷ்ணுத்வம் அவித்யா லட்சணம் யதா. நியாயங்களை போட்டு ஆகாதம் பண்ணி திரைச்சி அடிச்சேன்னா இருக்கவே இருக்காது. கண்ணு கூடி கிளம்பறிச்சா குப்பையும் இல்லை சத்தையும் இல்லைன்னு அங்க பாட்டு. ஒருத்தன் வேலை செஞ்சா ஒழுங்கா போடுங்க. 4 பேர் இந்த கூட மொத்தம் 4 தாண்டுக்கு 3 பேர் பறிக்கிறான்னா என்ன வழக்கமாத்து குச்சியெல்லாம் வந்துடுவாங்க. கண்ணு கூடி கிளம்பறிச்சா குப்பையும் இல்லை சத்தையும் இல்லை. நியாயம் ஆகாத நியாயம் யுக்திகளை போட்டு ஆராய்ச்சி பண்ணேன்னா ஒண்ணும் இருக்காது. என்ன இருக்கும் இருக்காது. நான் சொன்னேன். நியாய ஆகாத சகிஷ்ணுத்வம் அவித்யாத்வம். இந்த வித்யாங்கிற ஆத்மஸ்வரூபம் அப்படித்தான். நியாய ஆகாத சகிஷ்ணுத்வம். ஏன்னா இந்த பிரகாசத்தை எப்படி வரும், இந்த பிரகாசம் எப்படி இருக்குன்னா அனிர்வச்சனீயங்கிறது பதத்தை வைபவாச்சோ நிவர்த்தந்தேங்கிறது பிரபஞ்சத்துக்கு கோட் பண்ணிருக்கா சாந்தோதி சந்திக்கு. வாக்குனா சொல்ல முடியலேங்கிறது பிரம்மத்துக்கு சொல்லணும்னா வேற அர்த்தம், இங்க சொன்னா வேற அர்த்தம். இப்படி இங்க சொல்ல அப்படி ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை. ஆனா அப்படி அனிர்வச்சனீயம் பிரம்மன் யாரும் சொல்றதில்லை. சொன்னா இந்த கருத்து சொத்தார் அதை பத்தி இப்படிதான் பேசி முடிச்சு நீர் புரிஞ்சுக்க முடியாது, அது தானா புரிய வேண்டிய விஷயம்னு சொல்றதுல சொன்னேன்னா வேற விஷயம். இப்போ அப்தபூர்த்தினாலும் ஆத்திகம்னாலும் 1 வருஷம் முடிஞ்சுதான் அர்த்தம். ஒரு குழந்தைக்கு அப்தபூர்த்தி நடக்கிறது உங்க ஆத்துல நாளைக்கு தானே ஆத்திகம்னா எப்படி இருக்கும்? 12 ஒண்ணுதான்னா அப்படியே அந்தேபவம் ஆத்திகா இவ பிரத்தியங்கள் வருது. இவர் கிடைக்காம பிரத்தியம் பண்ணாம அப்தபூர்த்தி நான் ஒரு மாத்திரம் அப்படியே நாளைக்கு தானே ஆத்திகம்னா அந்த குழந்தைக்கு நான் எல்லா பய அனுபவத்தை தான் பேசுறேன். இது சம்சயம் படிக்காத சமயத்துல படிச்சாலும் போல இருக்கு. நியாயாகாத அசகிஷ்ணுத்வம் அவித்யா லட்சணம் எதாங்கிறத வச்சுண்டா பல சபைகள்ல நாம சுலபமா ஜெயிச்சுடுறோம். அதனால இந்த அனுபவத்திங்கிறது இந்த அனுபவத்தில நியாயாகாத சகிஷ்ணுத்வம் சொல்லணும்னு பாக்குறோம். சப்தரித அனுபவத்தி சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா அது எதுவும் நாம் எதுவும் அடிக்கணும் ஒண்ணு அது மேல உட்காந்து இப்படி எதுவும் பூச்சின மாதிரி நினைச்சிட்டு கேளுங்க. இது விஷயம் இல்லை, காம இருக்கு. நான் என்ன சொல்றேன், இல்லவே இல்லாதது இருக்குன்னு வச்சுன்னு உலகங்கள்லாம் பேசலாமான்னா நான் கண்டுபிடிச்ச உதாரணம் லாங்கிடியூட் லாட்டிடியூட். எங்க கோடு இருக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தா சொல்லுங்க. எந்த மிஷினை வச்சா சூரியன் எடுக்க போறதுங்கிறான் நெடுக்க போறதுங்கிறான். இதை வச்சு எல்லா விவகாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. இது சதசக்தி லட்சணம் கூட இல்லை, அச்சரிக்க லட்சணம். அது ஒரு பதார்த்தம்.
நியாயாகாத அசகிஷ்ணுத்துவம் அவித்யாலட்சணம்னு கடைசியில் இவ்வளவு சொன்னதை வச்சு எழுதிட்டாருங்க. இவர் ஏதோ நியாயங்களும் சொல்லி பார்த்துருக்க, எது சொல்லி பார்த்துருப்பேன் எதுக்காரு இதெல்லாம் நீங்க பிரமாணம் அதிர்ச்சிக்கு பிரமாணம் சொல்லுவோம்னா முடியாதுக்காரு. எல்லா சித்தியும் இருக்கு. பிரமாணத்தினால அதிர்ச்சி போகுமா, பிரமாணத்தினால அதிர்ச்சி தெரியுமோ? ஐயா, பிரமாணம்ங்கிறது ஒரு வஸ்துவில் உள்ள அறியாமையை போக்கி நம்ம தெரிவிக்கிறது தானே பிரமாணம். பிரமாகரணம் பிரமாணம்னு பேர். இட் ப்ரொடியூசஸ் எ சவுண்ட் நாலேஜ், வேலிட் நாலேஜ். அந்த வேலிட் நாலேஜினாலவே அதிர்ச்சியை நிரூபிச்சேன்னா இது என்ன பேச்சு? பஞ்சாபுத்தன் ஓங்கி அரைஞ்சு பல்லெல்லாம் கண்ட உண்டு சொன்னோம். யார என்ன இன்னொரு பஞ்சாபுத்தன் என்ன, அது ஒன்னும் சுவாசு. பஞ்சாபுத்திரையோ யுத்தே ஏகா மிருதா அந்யோஜிதா, அந்த கதை தான் இங்க. அதனால கல்பிதவும் பந்தமோட்சவுஜ. அதுக்கப்புறம் 8 அத்தியாயம் எழுதிட்டு 7 ஸ்லோகத்தை சொல்றாரு. என்னென்ன சொன்னேங்கிறது அது ரொம்ப நல்லா. கல்பிதவும் பந்தமோட்சவுஜ வஸ்து விருத்தியா நசௌ மம மம பந்தா மம மோட்சான்னு சொல்றதெல்லாம் வர்ண தீர்த்தம் பாருங்க. இடத்துல இருக்கிற மாலை போய் கிடைச்சதுங்கிற மாதிரி வஸ்து விருத்தின்னு ஒண்ணு. அதனால வஸ்து விருத்தின்னா என்ன? கல்பித சம்பிருத்தின்னு பேரு. வஸ்து விருத்தின்னா நிஜமாக நல்லா கவனிச்சு பார்த்தா பகலிரவு எப்படி கிடையாதோ, உதயாஸ்தமயம் எப்படி சூரியன்றதுல கிடையாதோ, இந்த மாதிரி கிடையாத விஷயம் 10,000 நாம கிடைக்கும்னு வச்சுட்டு இருக்கோம். இங்க மட்டும்தான் குடையிறாங்க எப்படி எப்படின்னு இல்ல. அதனால அது மாதிரி இது இல்லைங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு இருக்கிறதா வச்சு எழுந்து புரியுது, படிச்ச கொஞ்சம் புரியுது, இது தீர்மானம் பண்ணிக்கணும். எனக்கு அதி ஞானம் ஆகதம் அஜானம் நிவர்த்தம் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கணும். இல்ல அஜானம் சாம்சமா நிரம்சமா அநாதிசங்கள்லாம் பேசிதான் இருக்காங்க. படிக்க படிக்க ஆவருத்தியாக ஆவருத்தி அசபரிசாத்தையும் இதேதான் சொல்றார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சர்வே பரமா ஆனந்தா. இப்ப நமக்கு இஷ்டம் என்னன்னு இப்ப சொல்ற. பரமானந்தம் எல்லாருக்கும் இஷ்டம். பரமன்னா என்னன்னா துக்கமே கலக்காத, ஏற்றத்தாழ் இல்லாத, அழியாத. இந்த 3 சேர்த்துக்கணும். சாஸ்வதத்துவம் அழியாம இருக்கணும். அழியாம இருக்கு. ஆனா உங்களுக்கு 100 ரூபா அவருக்கு 500 ரூபாய் இப்படியேதான் யாவத்தியம்னா அது பிரயோஜனம் இல்லை. தாரதமியம் இருக்கக்கூடாது. புரியுதா? இருக்கு சார், சாயந்தரம் 4லேருந்து 5 மட்டும் கரண்ட் கிடையாது, பிராணம் போடுவீங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூட இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால இதுதான் பரமத்துவம். சின்னாம பரமத்துவம் ஆனந்தே இது எல்லாருக்கும் ஓணும். சரி, அது எப்படி தெரியும்னா அப்படியேதான் இருக்கு. அது செல்லிலேதான் இருக்கு. நீ அதை உணரலன்னா அது செல்லிலே இருக்கு, உணரலன்னு உண்டு. நான் மட்டும் சொல்லே இருப்பேன் கிளாஸ்ல. சில சமயம் எல்லாருக்குமே ஒரு சில சமயத்துல நான் என்ன சொன்னேன் காலையில விழாம இருக்கலாம். அது ஏதோ கவனக்குறவன் அதுல போய் நம்ம ஒரு இதாக இல்லை. அதை பற்றி ஒரு விருத்தி விசேஷம் இல்லை. இப்படி பல காரியங்கள் இருக்கு. அதனால அவதானம் இல்லாம இருந்தால் ஒரு அதுக்காகத்தான் கீதையில 7 ஸ்லோகத்தை சுண்ணுங்கிற தேடிலே இருக்கான். நானா இருந்தா தேடிதானே அது சொல்லுங்க. நம்ம சுண்ணுன்னா அவதாரையாங்கிறாருங்க. அவதாரியான ரிக்வேதம் அவதாரியா சங்கர ஜெயந்தி இல்ல. இங்க அவதாரியான சுவாமி எங்கேயா கிளாஸ் பார்த்துட்டு பாருங்க. ரிக்வேதம் சொல்ற சட்ட கவனிங்க. சுவாமி ரிக்வேதம் அவதாரையா என்ன அவர் 1000 ஜோதிக்கார். அவதாரணம் இருந்ததுன்னா விஷயம் முடிஞ்சது. என்ன பண்ணணும்? சொல்றார் அஸ்தி முக்தி ரசம் இருக்கு. போதாது போத பதம் போதும். சில புத்தகங்கள் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. போதம், அறிவு, காக்னிஷன், இந்த மாதிரி சொல்லிருக்கோம். ஞானம் தானே இது ஒண்ணுதான். பிரமாணம்ங்கிறதே ஆத்ம விஷயங்கள் தான் பிரமாணமா. ஏன்னா நேய வஸ்து நிஷ்ட ஆவரண நிவர்த்தகத்துவம் இருக்கிறது தான் பிரமாணத்துவம். அதே போல ஜாத்தியம் இருந்ததுன்னா அங்க அஜானமே கிடையாது. ஜடானாம் அஜானம் நாஸ்திங்கிறது பிரிசா சாட்சியிருக்காரு. சத்தமாம்பு அடிக்க வேண்டியதுக்காரன் இதுக்கப்புறம் வந்தவர் அவெல்லாம் இங்க கோட் பண்ணியிருக்காரு. இவர் லாங்குவேஜ் என்னன்னா நேச்சுரலி இவர் ரொம்ப முன்னாடி இருந்ததுனால அந்த லாங்குவேஜை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இந்த பண்டிதாளுக்கே ஒரு பெரிய பரீட்சை தான். டெக்ஸ்ட் புக்லேயே இல்லை. ஏதோ குரு பரம்பரையில சொல்லிக்கிறாங்க. குரு யார் பரம்பரை? இந்த புத்தகம் யார் பாக்குறா? அப்பாவா ஏதோ பார்த்தா பிரஸ்தான சேர்த்தோன்னா முழுக்க படிப்பாளே அப்படியே. இந்த புத்தகங்கள்லாம் 4 நாட்டு மண் சாஸ்திராட்டம் அதே சித்தியம் தாக்குறேன். இந்த வரைக்கும் பார்க்கணும்னா எங்களுடைய முயற்சி போல. இது மாதிரி
இதுல ஒருத்தர் போய் கேட்கவும் முடியாது. கேட்டா ஏண்டா நான் நீ ஒண்ணுதான் என்ன போய் தள்ளி வைக்கிறான் பரவன் புரியுது. அதெல்லாம் சில சமயங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறது. இத போய் பரீட்சா புரிஞ்சுட்டானுமான சந்தேகம் வந்துடும் எனக்கு கடைசியில. அப்படி வந்துடும். அது ரொம்ப இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மோட்சம்ங்கிறது பந்தம் கிடையாது. என்ன அஜ்ஞான ஹானேன மோட்சயோகம்னு பேசு. மோட்சேன வித்தியதேன்னா என்ன? அஜ்ஞானேன வித்தியதேன்னு மோட்சயோகம் சொல்றாரு. என்ன பதம் பத்தியோ தஸ்மாத் அஜ்ஞான ஹானேன மோட்சயோகாது இப்படி வரலாங்கிறதுனால இது துவைதிகளுக்கு வர முடியாதானபடினால மோட்சம் வேணும் மோட்சயோகம் வேணுங்கிறவன் ஐக்காத்தியத்துக்கு வாங்குவோன்ட்டார். அதை இடப்பட சொல்ல இதையும் சொல்லப்பட உபேயதாம் ஐக்காத்தியமேவ துவைதினாம் சர்வேஷாம் மோட்ச அலாபா அப்படின்னு பல இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார். ஒரு ரெண்டு இடம் இல்லை. தான் கண்டிச்சுட்டு அனிர்மோட்ச பிரசங்கா வேதம் சத்தியம்னு சொன்னா சத்தியத்துக்கு நிவர்த்தி கிடையாதானபடினாலும் உங்க உபத்திரவத்துக்கு விடிமோட்சம் ஒரு நாள் கிடையாது. மோட்சம் விடிமோட்சம்னு என்ன இருக்காது தமிழ்ல. வெடிமோட்சம் இல்லை விடிமோட்சம்னு பேர். ராத்திரில ஏதோ உபத்திரவம் கொசுன்னு விடிஞ்சா சரியாகும்னு இந்த ஊர் கொசு பால் கொசும் ராத்திரி கொசும் சுத்து போட்டுட்டு இருக்கும். அதனால விடியும் கிடையாது மோட்சம் கிடையாது. கிடையாதே விதிமோட்சம் அத்தியந்த நாசம்ங்கிறது வேணுமையானால் ஐக்கியாத்மத்தை தவிர எவ்வளவு பந்தம்னு ஒண்ணு மோட்சம் ஒண்ணு இருக்கிறாங்க. ஏதோ வந்துட்டு வந்துட்டு போகும். இந்த வந்துட்டு போறதுங்கிறது வேலை வச்சிருக்காரு. தமிழர் சொன்னாலாம் அருணாச்சல சுவாமி நேரம் பார்த்தேன்னா நீங்க அருணாச்சல சுவாமிகிட்ட என்ன கேட்பீங்க? இவர் பார்த்து அருணாச்சலத்துக்கு மேல உள்ள பிரம்மத்தியா இருந்துருக்காங்க. அவருக்கு போய் கேட்டான் என்ன கேட்டாலும் ஞானி பதில் சொல்லுங்க. ஞானின்னு தெரியும் என்னாலும் வேலையை பாருங்க நீ சொல். ஞானின்னா எதை கேட்டாலும் பதில் சொல்லும். அவளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு ஒரு பதில் சொல்லணும். வாசத்தை நிம்மதியா போகணும். இவ்வளவுதான் விஷயம். ஞானிங்க ஞானிக்கு பெரிய ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஞானிக்கு பிரசித்தாச்சார்னா டாக்டர்லேருந்து ராட்சி வரைக்கும் ஷூல எல்லா கேஸும் வருங்க. மென்டல் இன்கம் டைவர்ஸ் ஃபாரின் போறது எல்லா சமாச்சாரம் ஒன்று பாக்கிட்டு பலவிதமான ஸ்பெஷலிஸ்டுக்கு தாண்டி அவர் ஏதோ ஒன்று பண்ணியானு அங்கே போய் வர இவர் இப்படியும் வேற சரியா போயிடும். அவர் சொன்னாராம் சுவாமி நேரம் வந்தாருன்னா ஓய் இந்த மாதிரி தரிசனம் காட்டுறது மறைகிறது வருத்து போக்குங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் சேர்றது அப்புறம் கோபிகாச்சு அழறது மறுபடியும் குதிக்கிறது மறுபடியும் சிரிக்கிறது என்ன இல்லை. சஞ்சோகா விப்ரயோகாந்தா மரணாந்தங்க ஜீவித்தம் உச்சாயங்கள்லாம் கேள்வி வந்தாலும் சஞ்சோகம் தான் வியோகமான இது தெரியாங்க. லட்சுமணன் கேட்கிறாங்க முத்வா வியோகம் துக்கம் ஜெகஸ்நேகம் பிரியேஜனே எல்லா வேதாந்தையும் முக்கிட்டாங்க. 16 எழுத்துல முடிஞ்சு போச்சு. முத்வா வியோகம் துக்கம் ஜெகஸ்நேகம் பிரியேஜனே லட்சுமண உபதேசம் கீதா கிருஷ்ணந்தா காண்டம் முதல் சர்க்கம் முதல்ல பம்பாசரத்து வர்ணனை. அது மாதிரி இவர் அஸ்தி முக்திரசோ போதாது அஸ்தின்னா எதுக்குன்னா தெரிய போதம் போதாது முக்தி இல்லை. போதாது தான் முக்தி நமக்கு அந்த பஞ்சமி ஞானத்திலேருந்து ஒரு வகுப்பு போதாது காரணாது பந்த முக்தின்னு சொல்லணும். போதான் முக்தின்னா வேற அர்த்தம் ஆயிடுச்சு. பாதிலாம் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம வண்டி. ஆமா இந்த போதம்னா என்ன சார் அப்படின்னா அந்த அர்த்தம் சொல்றார் எது அஞ்ஞானத்து இருக்கவும் இல்லை இப்பவும் இல்லை இருக்கவும் இல்லைன்னு ஆக்கிறதோ அது இருக்க போதத்த அபோதனுதே கலஹா போதோ போதனுதே கலஹா இந்த ஸ்லோகம் எப்படி இருப்பாங்க ரொம்ப கண்டன். இந்த போதகாங்கிறது அபோதம் நுததி நுததிங்கிறது தனி வரும் வேறுபடுறது அப்படிங்க சமூல அஜான நாசங்கிறோம். கூலம் கஷம் கசதி இதை வச்சிருந்தா பின்னாடி கேட்டாக்கள்னா ஆர்ப்பாட்டப்படுத்த ஆர்ப்பாட்டம் சரி. போதோ அபோத உதவி அப்படின்னா ஏகலஹா இந்த லப்படுத்திற்கு என்ன அர்த்தம்னா எது ஏவான்னு அர்த்தம். ஏகலஹா வேற வேறெந்த அபோதனுக்காக கர்மா வரலாம் அது வரலாம் எல்லாத்தையும் வெறும் கண்டிக்கிறார். கர்மாவனால அபோதத்தை போகலாம்னா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப இருட்டா இருக்குன்னா லைட்டை கொண்டாந்தா சொல்லணும். கண் எத்தனை மையறியறு பூசிந்தானோ ஏற்கனவே கண்ணு ஒரு நிமிஷம் இருக்கு. மையறியறு பூசி எதிர்த்து மைய தடமும் நல்லா தெரியும். அண்ணா எட்டு வண்டி ஓடணும்னா ஆக்சிலேட்டர்னா அவங்க பிரேக் அமைச்சு வண்டி நகர்லேங்கிற அம்பி ஏபிசியில மறந்து போச்சு. ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் ஏபிசின்னு மாற்றி அமைச்சு விட்டான். வண்டி நல்ல காலமா போச்சு. பிரேக் அமைச்சுனானோ பிரேக் அமைச்சா ஆக்சிலேட்டர் அமைச்சிருந்தான்னு அதுவே இருந்துச்சு.
அது மாதிரி நமக்கு எந்த சமயத்துல இந்த மாதிரி பிரமம் வருது, எந்த சமயத்துல இப்படி வண்டி ஓட்டாது வர்றான்னு எந்த அஜ்ஞானத்துக்கும் ஒரு காரணம் சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஏயா சம்சயம் வந்து எனக்கே தெரியல, கைக்கு மேற்கே சஞ்சானங்களுக்கு நம்மாத்தே சந்தேகம் வந்துருந்தா இதுதான் திக் பிரமம்னு பேர். இந்த பிரமங்கிறத கொஸ்டின் பண்ணா சரிப்பட எப்படி சார் வந்து திக் பிரமம் வந்தத்தை போக்குறதுக்கு ஒளி பார்த்தியா எப்படி வந்து தெரிஞ்சிருக்கியா? இந்த திருக்கோவில் சுவாமி இருந்தார் ஞானானந்தா, அவருக்கு யாரோ ஜட்ஜு போனாராங்க, ஏதோ ரொம்ப பழக்கப்பட்டவர் சொன்னாராங்க இது மாதிரி நமக்கு பந்தம் எப்படி வந்தது, அஜ்ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு விஞ்ஞானிக்கிறத விட அது எப்படி போகுங்கிறதுக்கு ஏதாவது வழி சொன்னா அதை பாருங்க. அது எம்ஜிஆருக்கு தீமா மட்டும் நம்ம ஆயுஷ் படுறோம். அதுக்கு உதாரணம் சொன்னார். அவர் ஒரு சட்டை எல்லாம் ஜோடா உள்ளவளேன்னு போட்டு வந்திருக்கா, அது ஏதோ மஞ்சளா ஒரு கரை தெரிகிறது. நான் எங்கேயுமே சாம்பார் வடை சாப்பிடல, அது எப்படி செஞ்சுச்சு, ஆஹா ஆற்றுல புறப்படும்போது சரியாதான் இருந்தது, இந்த மஞ்சள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நீக்கிக்கிறேன்னா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இந்த மஞ்சள் போறதுக்கு என்ன வழி உண்டோ அதுதான் தெரியும். ஏன் ஆபத்து வந்திருக்குன்னா அதைத்தான் போகணுமே இல்லையா, காரணான்வேஷனம் இருக்கு. ஆபத்து வரவே இல்லைன்னா அது வேற விஷயம். வந்தது நீ சொன்னதுனால, நீங்க பாம்புன்னு சொன்னதுனால நாயம் சர்ப்போ ரஜ்ஜுரேவான்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கைதியும் பார்த்து ஒரு பண்டிதரைங்க நாயம் சர்ப்பா ரஜ்ஜுரேவான்னு சொல்லிட்டு போனா கீழ்பாவில் அட்மிட் கொண்டு வருவீங்க. மறுநாள் ரஜ்ஜுவெல்லாம் பார்த்து நாயம் சர்ப்போ ரஜ்ஜுரேவான்னு சொல்ல வேண்டிய அவசியமா நான் கேட்கிறேன். சரி ஏகா சார் சொன்னார்னா அது சர்ப்பம் இல்லைன்னு ரஜ்ஜு தான் வேலைக்கா சொன்னார்னா எனக்கே புரியல. நீர் பிரம்மன் தான் அவருக்கு நீர் பிரம்மமா இருக்குன்னு சொன்னார்னா இதுதான் புரிச்சு அந்த குரு எப்படிப்பட்டவர். அப்புறம் இவ்வளவும் ஒரு விதமான புதிராக இருக்கக்கூடிய அழிச்சியை வச்சுட்டு எல்லாம் பாக்கியத்து எங்க இருக்குது, பெரிய உபனிஷத்து பிருகதாரண்ய உபனிஷத்து. அது ரெண்டு சாக்க காண்ப சாக மார்ஜந்தன சாக சர்வாஹீயம் பிருகதாரண்ய உபனிஷத்து வித்யா வித்யா பிரயுகாரேனையும் உபக்ஷினாங்கிற எல்லா வித்யா அங்க என்ன பண்ணிருக்கா அவித்யாயாமந்தரே வர்த்தமானா முன்னாடி தூரணேதே விபரீதே விசூசி அவித்யாயாச்ச வித்யே விஜ்ஞாதா ரெண்டு தான். இந்த ரெண்டுங்கிறது கல்பிதமான ரெண்டு. இந்த ரெண்டு சொல்லாமட்டு உங்களுக்கு முடியும்னா அது அதனால ஐகாத்மியமேவ உபேயதாம் மோக்ஷாய. அப்ப இங்கதான் ஏற்கனவே சித்தம் மேல அஜ்ஞானஹானேன நீதானே தெரியலங்கிற அதுக்காக நீங்க வந்து ரெண்டு ஒத்துண்டு எல்லாம் போக வேண்டான்னு போட்டு ஜோரா சொல்றார். முதல் ஸ்லோகத்துக்கு வருவோம். இப்போ கல்வி முதல்மா சொன்னோம்னா இதுல எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு திருப்தி எனக்கு நிலத்துல இருக்கிற விஷயங்களை கேட்டுருக்கேன். ஒன்று ரெண்டு காதிகளை பற்றி சொல்லணும். யா அனுபூதி அஜா அநேயா அனந்தா ஆத்மானந்த விக்கிரக மகதாதி ஜெகன்மாயா சித்திரபிஸ்தி நமாந்தம். இது எப்படி இருக்குது, ஒரு இயற்கை ஸ்வரூபம் விஜானேவா ஏகதீவானுதிரஷ்டவியம். ஏகதான்னா என்ன ஏகதான் பார்க்கணுங்க. இது இந்த ரெண்டு பாஷத்து நிறைய சொல்லுங்க. அஜா அதுக்கு பிறப்பு கிடையாது. அந்த ஞானமாகவே இருக்கிறதுனால இது வேறொன்றுக்கு நியாயமாக ஆகாது. இதை தவிர ரெண்டாவது வஸ்து இல்லை. அனந்தா அப்படி எங்கேயோ அங்க இருக்குங்க விடாது. ஆத்மானந்த விக்கிரகா நன் ஸ்வரூபமான ஆனந்த ஸ்வரூபமா இருக்குது. இதுல எப்படி சார் இவ்வளவு வந்ததுன்னா இதெல்லாம் மெஜிஷியன் வந்து இத்தினூண்ட இடத்துல 4 யானை 2 குதிரை அது இது கார் ஒன்று வரும், அது வெட்டுவான் எடுப்பான் எல்லாம் பண்றேன். எப்படி வந்ததுன்னு என்ன சொல்றீங்க? மகதாதி ஜெகஜால ஜெகன்மாயா சித்திரபிஸ்தி. இந்த அனுபூதிங்கிறத பேஸ் பண்ணி அடிக்க அதிஷ்டானம் தான். இது நாய்க்கு அதிஷ்டானம் சொல்லிடுவோம். அதிஷ்டானம்ங்கிற பதம் பின்னாடி வந்துவா யூஸ் பண்றா. இஷ்டத்துக்கு காரணம் ஆஸ்பதம்னு யூஸ் பண்றதா. இது ஒரு புது கண்டுபிடிப்பு. இதனால ஒரு பெரிய பெரிய கொம்பு இல்லை, கொம்பு இல்லைன்னு இல்லை. ஏதோ ஒரு விஷயம் புதுசா சொன்ன தெரிஞ்சது வந்தானே. கர்மணி பிரயோகத்துல பரசே கிடையாது நான் சொன்னேன். ஒரு என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், யாரும் ஆச்சாரம் சொல்லல, எங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லல. கர்மணி பிரயோகத்துல எல்லா தாதுவும் பரஸ்மே பதத்துல வரவே வராது, ஆத்திரை பதம் தானே ஒரு புது விஷயம் மாதிரி எடுத்துக்கிறவா இருக்குங்க. இதை போய் சொல்லணுமான்னு மனுஷாஸ்லாம் தான் சொல்லுவேன், சொல்லதான் தோணும். இது புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு எக்ஸ்பர்ட் வந்தா ஆத்மனை தான் வரும், படத்தினா பட்ஜெட்டே தான் வரும், பட்ஜெட்னு வருமா? ஆத்மனே பதத்துல பிரயோக பேசிவ் வாய்ஸ்ல
there is no பரஸ்மைபதா அப்படின்னு ஒரு உருவத்தையே பாணினி சொல்லலன்னா அவர் என்னாட்டமா அச்சது இல்லை. வேறதுன்னு சொல்லியாச்சும் முடிஞ்சு போச்சு கதை. செல்லுக்குள்ள அஞ்சு இருக்குன்னு ஒருத்தருமே சொல்லலன்னா இந்த தானே தெரிஞ்ச விஷயம் தானே. அமேயாங்கிற வார்த்தையை புரிஞ்சாலே பலது புரிஞ்சு போச்சு. அப்ப வேதாந்தானாம் பிரமாணத்தை அப்படிங்கிறது அவர் நல்லா சொல்லிருக்காரு. இந்த பிரமாணம்னா பிரமா ஜனகம் பிரமா கரணம் பிரமாணம்னு ஒண்ணும். இதெல்லாம் லோக விஷயத்துல அது தெரியாம இருந்தது தெரிகிறது, இன்னும் ஒரு வியாபாரம் இருக்கு, அதனால எதுவும் நடக்கிறது. இந்த ஆத்மாவை தெரிய வைக்கிறது பிரமாணம்னு சொன்னா ஆபத்துல மாட்டுது. அந்த பிரமாணமே ஆத்மாவினால்தான் தெரியுது. சாஸ்திர போதம்ங்கிறது சைத்தன்யத்தினால்தானே தெரிய போறது. இப்போ இதை இப்ப இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றதுன்னு எப்படி எனக்கு சொன்னேன் அதுவா அது பாரு. அதனாலதான் சாஸ்திரத்தினாலையும் தெரியாதுன்னு பாக்கியத்துல நாரங்கத்தை சொல்லுறேன். வேதாந்த சாஸ்திரத்தினாலையும் தெரியாது, மகா வாக்கியத்தினாலையும் அது தெரியாது, மகா வாக்கியமே அதனால தெரியணும் அப்படி ஒரு புரிய. அப்ப ஏன் இதெல்லாம் பிரமாணம்னு சொன்னீர்னு கேட்டான். அது அது பிரகாசித்து பூர்ணமா இருக்கிறச்சேயே பிரகாசிக்கல எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்குங்க. கிமர்த்தானி திரஷ்யதி இத்தியாதி விதிஸ்வரூபாணி வாக்கியானி ஆத்மன் ஆரோபித்து அத்தியாச நிவர்த்தி பரத்தாது சொல்ற. ஆரோபித்த நிவர்த்தி பண்றதுக்கு மெல்லிசி பிரஷ், மகா வாக்கியம் வெரி சாஃப்ட் பிரஷ். மற்றதெல்லாம் கூட இல்லைன்னு சொல்லுவோம். இது என்ன பண்றதுன்னா அப்படி நைஸா சொல்லும். இது தள்ளத்தது அது தெரியல, அத தள்ளுற விதம் பிரதிபாதன பிரக்ரியாது ஏகா அப்படின்னு எழுதியிருக்காரு. அது இந்த வாக்கியம் தான் பண்ண முடியும். வேற வாக்கியத்தா எல்லா பிரச்சனையும் எடுத்து பாத்ரூம் கேட்கிற பிரச்சனால வாக்கிய ரிப்பேர் பண்ண முடியுமோ? வாக்கிக்கு ஒன்று தனியா வச்சுட்டு போவோம். அதுக்கு ஸ்க்ரூ வேற, அதுக்கு உள்ள பிரஷ் வேற. அது மெயினா ஆத்மஸ்வரூபத்துக்கிட்ட போகும்போது இந்த வாக்கியங்கள்லாம் குறைச்சலாம். மகதாதி ஜகத்தினுடைய மாயா சித்திரம், மாயங்கிற சித்திரம் எழுதணும்னா சௌரெல்லாம் சித்திரம் எழுத முடியுமோ? நிர்திஷ்டானோ பிரமோ நசம்பவதி நிரவதிகோ பாகோ நசம்பவதியோ மெனக்கிட்டே எழுதிக்காரு. அது ஒண்ணு ஆத்மாவும் சேர்ந்து போட்டுமே சொன்னீங்கன்னா வராதுப்பா. வெறும் ஆகாசத்துல பாம்பு தெரிஞ்சுன்னா இவனுக்கு நிவர்த்தியே கிடையாது. ரொம்ப ப்ராப்ளம். கேட்கோன்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒண்ணு எடுத்துதானே ஒரு சந்தேகம் வரணும். இந்த வாக்கியார்ட்ட எனக்கு பாடத்துல ஒரு சந்தேகம்னு சொன்ன விடுறோம். அவர் பெரிய ஞானத்துல பேசுவார். ஒரு பையன் கேட்டாங்க, இவர் சொன்னாராம் சந்தேகம்னா ரெண்டு போட்டு சொல்லணும், இப்படியா அப்படியான்னு. இந்த பாடத்துல இப்படியான்னு ஒண்ணு அப்படியான்னு ஒண்ணு சொல்லுன்னார். இல்லையா எனக்கு சொல்ல தெரியல, அப்ப எனக்கு தெரியலையான்னு சொல்லுவார். அஜ்ஞான சம்சய விபரீத ஜானம். 2 கோடி தெரிஞ்சான்னா சம்சயம் பேரு. 1 கோடிக்கே வயசு இல்லை, 5 ரூபாய்க்கே வெளியில கோடிக்கு இங்க அதனால இப்படியா சொல்லிக்கிறது மரியாதை. எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னாக்க கௌரவம் குறைச்சல் என்ஜின் எல்லாருமே எனக்கு தெரியாது. சின்ன சந்தேகம் இருக்குது. அப்புறம் என்ன சந்தேகம் நீங்களே சொல்லுங்கிறது. இதெல்லாம் சிஷ்ய லட்சணமே இல்லை. மகதாதி ஜெகன் மாயா சித்திர பித்தி. இது யாரு இப்போ? அனுபூதி. அனுபூதியும் ஒரு சவுறு. இந்த சவுத்துல படங்கள்லாம் வரைஞ்சிருக்கு. மகத்தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு அது என்ன சமாச்சாரம், இவ்வளவு ஜெகத்துகள் இருக்கு, இதெல்லாம் அது இருக்கு, ஜட்சமா இருந்திருக்கு, அப்ஜெக்டமா இருந்திருக்கு, அப்ஜெக்டமா இருந்திருக்கு. அப்பேற்பட்ட நமானிசாம் அஜானந்த. இன்னொரு இடம் நீங்க நமானிசாம்னு ஆரம்பிச்சாரா பிரம்மன் சொன்னாரா? கடைசி ஸ்லோகத்துல என்ன பண்றாங்க? உபகிரமம் குமாரத்தை பாருங்க. ஆத்மாவான அத நமஸ்காரம் பண்ணேசோர்த்தோ விசேஷேன மயேஸ்தோ வேதவின்மத அர்த்தாய அனிர்வாச்சியா வித்யா அனிர்வாச்சியா எத்யா பிரசித்தி எதீச்சரம் அமித்தியம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இது 2வது ஸ்லோகத்துல இருக்கு. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நல்லதெல்லாம் வந்துட்டே இருக்கணும், கெடுதல் வேண்டாதெல்லாம் நிவர்த்தியாகிட்டே இருக்கணும். இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி. இதனால விரும்புறேன் எல்லாரும். சரி, சத்சித்தி இஷ்ட பிராப்திங்கிறதும் அனிஷ்ட நிவர்த்திங்கிறதும் புள்ளி. இன்னொரு இஷ்டம் போகணும்னு பாக்கி நிற்கக்கூடாது, இன்னொரு அனிஷ்டம் பாக்கி இருக்க போகணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வரணும்னா சத்சித்தி திருஷா போதேன, எந்த நான் என்பவனை நன்கு உணர்ந்தால் வந்துருமோ ரெண்டும். ஏன்னா அப்படிதானே கைத்திரியோபனிஷத் பாஷ்யத்துல 4 லைன் இருக்கு.
அதை அடைஞ்சு இதை அடைஞ்சு எல்லாம் அடைஞ்சுதான் சரியாப்படுமோ எப்ப அகாமத்துவங்கிறது புருஷார்த்தம் தான். அகாமத்தான ஒன்னும் வேணுங்கிற ஆசையற்ற தன்மை. ஆப்தகாமத்தேஹி ஆத்மகாமத்தேஹி ஆப்தகாமதா ஆத்மா ஹி சர்வம் தது ஆப்தௌ சர்வமாப்தம். எல்லாம் கிடைக்கணும்னா எல்லாமா இருக்கிறது பிடிச்சதானே கிடைக்கும். அதனால ஆத்மாங்கிறது தான் எல்லாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக எத்ரிஷா எந்த ஆத்மாவை நாம போதம் உணர்ந்துட்டால் இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்கள் கம்ப்ளீட்டா வந்துட்டோம். நம்ம பாக்கி அது அப்படி கேது இஷ்டம் கேட்கக்கூடாது. முன்னாடி இருந்த இஷ்ட பிராப்தி முன்னாடி இருந்த அனிஷ்ட நிவர்த்திங்கிறதுக்கு ஃபுல்லா புதுசா. அது யாருன்னா மாம் நத்வா. என்ன ஸ்லோகம் சார் இது? இந்த 2வது ஸ்லோகத்தை படிச்சுட்டு முடிச்சுன்னு இந்த புத்தகத்தை சம்மாம் நத்வா இஷ்ட சித்தம் விவரணோனி ஆத்மசங்கரிக்கே. என்னையே நான் நமஸ்காரம் பண்ணி என்னன்னா விளங்குறதுதான் இந்த புத்தகம் எழுதுறேன். அவருக்கு எவ்வளவு அனுபவத்தில் இந்த 2 ஸ்லோகம் முதல்ல இருக்கிறது. இதுல முக்கியமா பார்த்தேன்னா இவருடைய புது புது சீரியஸ் என்னென்னு கேட்டேன்னா நேகநானாஸ்தி கிஞ்சனாங்கிற சுத்தி பிரம்மத்துல துவைத பிரபஞ்சங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன்ற குருகுலத்துல நீங்க எல்லாம் உட்காரப்பாருன்னா எதிராளத்துல உட்காரலாம். அனுபவம் ஐயா இகநானாஸ்தி கிஞ்சனா தானே பிரம்மத்துல 2வது எதுவுமே இல்லை. நான் விட்டு அண்ணன் கிட்ட பேசினேன். அதுக்கு ஒரு சொல்லியிருக்காரு இவர் நானியத்ர காரணாத்காரியம் நச்சேத்ர ஸ்வதத்பவேதி சுசிலிதா. ஐயா மண்ணால குடம் பண்றான், பிளாஸ்டிக்னால பல பைகள் பண்றான். இந்த பையெல்லாம் எங்க இருக்குன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கு. பிளாஸ்டிக்ல இருக்குன்னு சொல்லணும், பிளாஸ்டிக் தான் இருக்கு, பை இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் முதல்ல ஆரம்பிக்கணும்னா இந்த மோதிரத்துல தங்கம் இருக்கான்னு கேட்டான் சந்தியான. ஏதோ மோதிரத்துல தங்கம் இருக்கு, தங்கத்துல மோதிரம் இருக்கு, 2 ரேட்டு தானே. 2மே தப்பு. தங்கம் தான் இருக்கு, மோதிரம் இல்லை. இது கடைசி ரைட். இந்த கடைசி ரைட் என்னன்னா அதுக்கப்புறம் தேய்ச்சி இல்லைன்னு அர்த்தம். முதல் ரைட்டை தாண்டி தான் கடைசி ரைட்டுக்கு போகணும். முதல் ரைட்லயே கடைசி ரைட்டை பதில் சொல்லலாம். அது 2 கட்டான்னு கேட்டு தெரியும். அப்போ உபாதான காரணங்கிற மெட்டீரியல் காத்துலதான் அந்தந்த காரியங்கள் இருக்கிறான் தான் இருக்கும். 20 அப்படித்தான் சொல்றோம். 8 தானே டைம் வேற எப்படின்னு கேட்கிறேன். அப்போ நாண்யத்திர காரணாச்சாரியம் அது அந்த உபாதான காரணத்தை விட்டு அண்ணன் இருக்காதுங்கிறது எல்லா ஒருத்தந்த விஷயம். அங்கேயும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எங்க இருக்க அப்படின்னா அப்ப தந்துசுப்படகான்னு ஞானம் வருதுன்னா ஒன்னு ரஜோ சத்பகான்னு வல்யான்னு தரும். இக தந்துசுப்படகாபி பிரமத்வா. அதுக்கப்புறம் தந்துவ இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு 18 எழுதியோ உத்து பார்த்தா மண்ணத்தோட குடம் தெரியலையேன்னு சொல்றதுதான் நியாயமா. உத்து பார்க்கணும். உத்து பாக்குறதுன்னா என்ன தெரியுமோ, மண் தவிர குடம் தெரியாத வரைக்கும் பாக்குறதுதான் உத்து பாக்குறது. நல்லா விசாரம் பண்ணும்போது விசாரேசத்தி அவித்யா நிவர்த்தி. அதான் மரத்தை மறைந்த நாமையாரு நமக்கு சுலபமான பாட்டெல்லாம் எடுத்து வழக்கம் இல்லையா. இதை தாண்டி மேல்தான் படிக்கும். அதனால எது இருக்குங்கிறது ஈசா வாக்கியம் சொல்லும். ஆத்மனா வாக்கியம்ங்கிறார். ஈசா வாக்கியம் சொல்லவே இல்லை. பாக்கியம் எப்படி இருக்கு? இவர் இங்க நத்வா மாம்னு சொன்னது பாக்கியத்துல இருக்கா இல்லையாங்கிறதா என் விஷயம். இப்போ தம் மாம் நத்வா இஷ்ட சித்தம். இஷ்டம் என்ன? பரமானந்தா இஷ்டா. எல்லாருக்கும் இஷ்டம் தானே. அப்ப பரமானந்தமா நாம பூர்ணமாக இருக்கோன்றதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்? தெரியலேங்கிற ப்ராப்ளம் தான். தெரியலேங்கிற வார்த்தையை வச்சுக்கணும். அவித்யா வித்யான்னு போட்டா நெல் எடுக்கும், அது எடுக்கும், எல்லாம் தெரியலேங்கிறது இல்லைங்கிறது இருக்க. ஆக இஷ்டானிஷ்டாப்தி ஹானிச்சோஹோ தச்சித்தி எச்சித்தா சுதே. இது யார் சொன்னான்? தேசாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம் தேசாம் சாந்தி சாஸ்வதை நேதரேஷாம் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் கோவிதசாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ பச்சந்தி இல்ல அனுபச்சந்தி. அனுபச்சந்தின்னு ஒருத்தர் சொல்லி பின்னாடி இல்ல. அனுமான அந்த ஞானம் அனுவர்த்தமானமா இருக்குன்னு அர்த்தம். புது அர்த்தம். அனுபச்சந்தி சர்வதா பச்சந்தின்னு அர்த்தம். உசர்கானா மனேகார்த்தத்துவம் தாத்துவனா மனேகார்த்தத்துவம் ஜோதகம் நான் சொல்றேன்.
பச்சந்தியா போவா. ஆனா நன்னா பச்சந்தி ஆயிடுச்சுன்னா அதை தொடர்றதுக்கு கூட முயற்சி வேண்டியது இல்லை. அது தானா புரிஞ்சிருங்கிறது அதுலேருந்து கிடைக்கிறது. தீராகா வாதம் புத்திமான்கள். தேசாம் சுகம் சாஸ்வதம் நேதரேசாம் தேசாம் சாந்தி சாஸ்வதி. அது சொன்னா பரவாயில்ல. தேசாம் அப்படின்னு விடுவோம். அப்புறம் நேதரேசாம் ஒண்ணு சொல்லணும். விவகாரம் இல்லை அதையும் சேர்த்து என்ன பண்றது. மற்ற பேருக்கெல்லாம் டெம்பரரியா வரும் போகும். இந்த வருது போறது பெரிய கஷ்டம் சார். கரண்டே இல்லை ஒரு மாசத்துக்குன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு எப்போ நிற்போம் எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாதுன்னா அதான ப்ராப்ளமா இருக்கு. டிவியில 2 கண்டு ஆனா போயிடுது. காட்சியெல்லாம் சீரியல்லாம் போனா போயிடும். சம்மாம் நத்தம் இவரோனி ஆத்மசந்திருக்கு. நான் எப்பவும் இஷ்டத்துக்கு போறேன். இதுவரை நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆத்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு பாடுபடுறேன். இது வராத வரைக்கும் இது தெரிஞ்சுக்காத வரைக்கும் வேறதான் லைன்ல போனா என்ன வரும்? ஒன்னும் வராது. நாம் எதிர்பார்த்தது வராது. எங்க இது நடக்குதோ அந்த கடையில அங்கதான் இந்த சாமான் எக்ஸ்க்ளூசிவ்லி டின்னி ஷாப்னா அங்க போய் நீங்க வேற ஏதோ ஜிமல் குடு அப்படி இப்படின்னா ரிலையன்ஸ் கொடுனா அவங்க கண்டத்து தான் கொடுக்கும். எக்ஸ்க்ளூசிவ்லி எழுதிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ்லி டின்னி ஷாப்னு சொல்றது உண்டு. நின்று யதா கர்மவதாகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக ததாத்மானம விஜ்ஞாய. புது பாடம் அது. தேவன சுப்பிரகாசன் அர்த்தாக ஆத்மானம் சொல்றேன். ததா தேவம விஜ்ஞாய சத்யாந்தோ கரிஷ்யதி. அதனால அந்த விஷயத்தை இவர் ஜோரா சொல்றார். இன்னொரு விஷயம் கட்சி ஸ்லோகங்கள்ல பிரத்யக்ஷாதி பிரமாணானாம் கர்ம விஜான காண்டயோகோ ஞான காண்டயோருக்கு அவித்யாவித்யானி பிராமாண்யம் அதிரோதஸ்ய நர்த்தே அவித்யாம் யதோதிதாம். யதோதிதாம்னா அத்தியாயத்தை சொல்லியாச்சு. இதுல 8 அத்தியாயத்தினுடைய 60 சொல்லப்படுறாங்க. முதல் அத்தியாயம் 60%, மற்ற 40%ல 7 அத்தியாயம். இது இப்படிதான் வழக்கம். இதை ஃபாலோ பண்ணிட்டுதான் ராமானுஜ பாஷ்யம் விஜயாசாதிகரணம் 50%, பாக்கி 191 அதிகரணம் 194 அதிகரணம் 50%. அந்த முதல் அத்தியாயத்துல அத்தியாச பாக்கியத்தோடய முடிச்சுட்டு போனவங்க ஒரு தகங்கள்லாம் இருக்கா. எங்க இப்படி சொல்லணுமோ அதெல்லாம் இங்கே சொல்லி விடுறது என்ன பெரிய விஷயம். சொன்னா ஒருத்தனுக்கு ஒரு தென்னை மரத்தை பத்தி தான் ஒருத்தனுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியும். அவன் மாமரத்தை பத்தி எழுதுன்னு சொல்லிட்டான். தென்னை மரம் தான் வரும்னு நினைச்சுதான் ஒரு எட்டை. தென்னை மரத்தை பத்தி ஒரு 25-30 வாக்கியம் தெரிஞ்சுன்னு கேட்டான். மாமரத்தை பத்தி எழுதுன்னு ஒரே கேள்விதான் நோட் ஆச்சு. இது என்ன பண்ணான்னு தெரியுமா, இந்த மாமரம் தென்னை மரம் மாதிரி இருக்காது, தென்னை மரம் எப்படி இருக்கு தெரியுமான்னு ஆரம்பிச்சுட்டான். இது நெகட்டிவ்ல சொன்ன. பாசிட்டிவ்ல சொன்னா ராமனை பத்தி வரணும். ராமன்கிற அனைமா கோபாலன் மாதிரியே இருப்பாரு. கோபாலன் எப்படி தெரியுமான்னு அவர் சொல்ல. இந்த ராமகிட்டே போறதில்ல. இப்படி சொல்லணும், இவான்னா அப்படி, நேவான்னா அப்படி. ஏன் விபரீத உதாரணம், இந்த உதாரணம் 2 கோல் கொடுத்து வேற வழியில போனா கிடைக்காதுங்க. உங்களை பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தி அனுபலப்தி ஐட்டி என்னெல்லாமோ சொல்லுங்க. அதனால தெரிய வேண்டிய பதார்த்தங்கள். அப்புறம் கர்மகாண்டம், ஞானகாண்டம். ஞானகாண்டம்னா பல பேர் வந்துட்டு சோனம் வித்தியாசம் நைட்டு இது போக்குவரத்து இவ்வளவு ஜெயித்தங்கள் இருக்குன்னா இவ்வளவு அவித்யாவித்யானு தானே. அவித்யாம் இருக்கு, அது இல்லாம முடியாது. எப்போதுதான் அவித்யாம். அப்ப அவித்யங்கிறது பிரம்மத்தோட பெருசா போயிட்டு இந்த புத்தகம் போல பேசியிருக்கேன். இல்லாத பத்தி தான் நிறைய பேசுவோம். அதுக்காக சொல்றேன். இல்லாத பத்தி அடிச்சு விட்டா ரொம்ப நேரம் ஓடி இருக்கும். மற்றவங்களும் இல்லை. இந்த ரீல் விடுறதுக்கு முடியவே கிடையாது. சத்தியம்னா சட்டம் முடிஞ்சு போயிடும்னா பாம்பு ஓடிப்படும். நிஜமான பாம்பு. அதுதான் இப்ப நான் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். திருச்சியில ஒருத்தர் அதை பத்தி சொன்னாலே 1/2 மணி ஆயிடும். ஆனா எல்லாரும் இந்த கிராமத்துக்கு போய் பார்க்கணும். 500-600 மாடுகளை ஒருத்தர் அளவோடு சொத்தெல்லாம் இழந்து உட்கார்ந்து இந்த காட்டுல காப்பாற்றிண்டு வர வருமானத்துல பண்ணிருக்கா. அதை பார்த்து வந்தேன். அந்த குறிச்சியில வர்றாரு. அவர் பல இண்டஸ்ட்ரி வச்சு கோடீஸ்வரன் எல்லா பணத்தையும் காட்சியில வச்சுருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப முடியாது. எல்லாரும் ஒரு ட்ரிப்பு அந்த திருவாலங்காட்டுக்கு 2-5 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துக்கு பார்த்துக்குவோம். நேற்றுக்குன்னா இந்த ஆத்துல கண்ணன் பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு பெரிய டிராபிக். இந்த மாதிரி மனுஷா இருக்காங்கிறத நம்ப முடியாத ஆசை. 5 பொண்களை வச்சுட்டு ஒரு காரணம் வருமானம் என்னன்னு தெரியாம மாடிகளுக்கு வரதெல்லாம் கொடுத்துட்டு யாரோ வந்துட்டு பயன் அங்க இந்த கேட்ட இந்த குடிசையில பாம்பு வரும்போது என்ன அது என்னதான் நம்ம மாட்டி இருக்கோம், அது மாதிரி போயிட்டு இருக்குங்கிறாருன்னா என்னது அவருதான் ஞானின்னு நான் சொல்லுவோம் அவங்கள்ட்ட. புரியுதுல? அது மாதிரி பாம்பு போயிட்டு இருக்குங்கிறாருன்னா என்னது
அவர் எங்க படிச்சார் என்ன பண்ணார் ஒண்ணுமே தெரியும். புண்ணியாத்மா. அது மாதிரி எதை வேணா எடுத்துங்க. பிரத்யக்ஷாதி பிரமாணானாம் கர்ம விஜயான காண்டயோகோ, விஜயானத்தினால ஜீவியறதுனால உபாசனா காண்டம், ஞானத்தினால ஞான காண்டம் எவனா வச்சுக்கோ. பிராமாண்யம் அதுக்கு வேலிடிட்டி சொல்லணும்னா இதை வச்சுதான் சொல்லணும். காவலேவ பிராமாண்யம் அமைதி எடுக்கிறதுக்குன்னா பிராமாண்யம். அப்புறம் பிராமாண்யம் வந்து போடுறதுன்னா அப்புறம் சாஸ்திரமே படிச்சு பிராமாண்யம் என்னாச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆளே பிளஸ் பிரமாதா நஷ்டான அப்புறம் கர்மாவாது பிராமாண்யம் அதிரோதிதாம்னா அனிர்வச்சனியாம்னு அர்த்தம். கல்பனை பண்ணிட்டு அங்க வச்சுருக்கோம். அதுக்கு பேர் அதித்தியம் கொடுத்துருக்கோம். ஏன் அதித்தியம் பேர் கொடுத்தேன், மாயன் ஏன் பேர் கொடுத்தோம், அது காரணம் சொல்லியிருக்கோம். வித்யா நாட்டியத்வாத் அவித்யா இது, விசித்திர காரியகாரித்வாத் மாயா இது, சாதாரணத்தையா தத்த நாசாபாவாத் அக்ஷரமிதி, பக்தம் அஜ்ஞாயமானத்வாத் அவ்யக்தமிதி, சர்வத்திர வியாபகத்வாத் ஆகாச இது. அதுக்கு ஒரு காரணத்தை வெதீகரம் அதித்யாந்தாம் அத இஷ்டார்த்த சித்தையே நாங்க சொல்ற. ஆக எந்த ஒரு சமாச்சாரம் வேணும்னாலும் இந்த அதித்தியை பிடிச்சுதான் நம்ம போய் ஆகணுங்கிறதுக்காக முதல் அத்தியாயத்துல சப்தத்தை கூட சொன்னார். ஜீவன் முக்தியை பற்றி பேசுறோட முதல் நாட்டு ஜீவன் முக்திங்கிறத உத்தரமா வேண்டாமா, ஜீவன் முக்தியில பிராரப்த கேட்க உண்டா இல்லையா, இது இவருடைய தீர்மானம் கண்டிப்பா உண்டு. விவகாரத்தை பேசிட்டு இருக்கோம். இப்போ சார் ஆச்சாரியாலே அபரோத்தான் பூஜை, ஆச்சாரியா அபரோத்தான் பூஜை அவருக்கு தெரியுமா தெரியாதோ. அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் வத்திரி ஸ்ருதி தன் நிராகரியதே அசுனான்னு சொல்றார். இப்ப அவர் ஞானிக்கு சொல்றான்னு ஆச்சு. ஞானிக்கு ஒரு சொல்ல வேண்டியது இல்லையே. அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் வத்திரி ஸ்ருதி. இவனே அஜ்ஞான ஜனபோதார்த்தம் அவளுக்கு விட்டு பகவான் சொந்தமா பேசுறான். உண்மையா பார்க்கணும்னா எங்க இருக்கு இருக்குன்னு இருக்கிறதுக்கு வேண்டிய பலன் இருந்தா தானே இருக்குன்னு சொல்றோம். ஒவ்வொரு பாட்டிக்கு 4 குழந்தை ஒரு நாள் 4 நாள் பிரயோஜனம் போன் கூட பண்றது இல்லை. அனாத ஆசிரமத்தில் இருக்காங்க உங்களுக்கு குழந்தை உண்டா பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இல்லைதானே. சரீரத்தில் என்னதாமோ நடக்கிறது, அதனால இவருக்கு ஒரு மாறுதலும் வந்தேன்னா இல்லைன்னு தானே அர்த்தம். இவ்வளவு படிச்சிருக்கோம், ஒரு எழுத்து சொல்ல தெரியாம அவனுக்கு சம்பாதம் பண்ண முடியுமா, வித்வத் சம்பாதம் மௌனி சம்பாதனை பண்ணலாம். வேறு அனைத்து சொல்ல வேண்டும். அத ரொம்ப சொல்ற ஜீவன் முக்தி பத்தி. ஜீவன் முக்தியில ஞானம் பூர்ணமா வந்துதா இல்லையா, பூர்ணமா வந்தது, அஜ்ஞானம் பூர்ணமா நாசம் ஆச்சு, அதான் இல்லைன்னா சிரமணத்தும் போது அஜ்ஞானம் கொஞ்சம் நசிக்கிறது. முன்னாடியே அவித்யாவஸ்தாயாமேவ கிரமேண நசித்தி அவித்யான்னு ஒன்று சொல்லிட்டாரு. அவித்யா நசித்திங்கிறது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதிபந்தக பாபம் போடுதுங்க. விசாரத்தினால, சிரவணத்தினால, மரணத்தினால, நிதித்தியாசனத்தினால நிவர்த்தியமான பாபங்கள் இருக்குன்னு அந்த ஐதிகமாவே அப்பிரஸ்துக்க பிரதிபந்தே தர்தர்சனாத்துங்கிற சூத்திரத்துல பரிமளம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கல்பத்தூர்லாம் சொல்லியிருக்காரு. அது எத்தனைதான் இவர் என்ன பேசுறாரு. ஒரு சமாச்சாரங்கள் எவ்வளவோ ஆபத்துக்காரு தாண்டிட்டு வரத்துக்கு ஒண்ணு பண்ண கர்மானால, உபாசனால, கீர்த்தினேனு, தானேனு, சபசா, அநாட்டிகேனு இதெல்லாம் பிரத்யேக காரணம் ஆறுதுங்கிறது விரோத நிவர்த்தனத்வாரா அப்படின்னு சொல்றாரு. அவித்யா நிவர்த்த அங்கதான் சொல்றா சித்தந்த நிவர்த்தகத்வா. அதான் எல்லாமே அதுல ஆரோக்கியங்களை பிரதிபந்தகங்களை பிரதிபந்தகம் புண்ணிய பிரதிபந்தகம் பாவ பிரதிபந்தகம் 2 இது சாட்சி சொல்லுவதான். இந்த வேதாந்தம் படிச்சுனேன்னு பாடா திடீர்னு சாதாரண வந்தவருக்கு வெளியூர் ப்ரமோஷன்ல உத்தியோகம் மாறுதல் ஆயிடுச்சான். போய் புண்ணிய பிரதிபந்தகம் வேணும். அப்புறம் ஏதோ உடம்பு மட்டும்ன்றாங்க பாபா பிரதிபந்தம் தான். புண்ணியம் பிரதிபந்தம் தான் பண்றது, பாபம் பிரதிபந்தம் தான் பண்றது. ஒண்ணு வெள்ளியினால சங்கிலியில கட்டுறோம், ஒண்ணு இரும்பு சங்கிலியினால கட்டுறோம். அது புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகணும். புண்ணியம் ரைட்டுன்னு நினைச்சுடலாம். புண்ணியம் பாபம் ரெண்டுடைய பலமான பிரியம் அப்பிரியம் ரெண்டும் இல்லாத ஸ்வரூபம் நாங்கிற உணர்வு தான் இங்க புரியும். அசரீரம் சொந்தம் அதெல்லாம் சொல்றார். அப்ப கர்மாங்கிறது எதுக்கா ஒத்துக்கிறேன்னு கேட்டார். இந்த ஐயா குரு சிஷ்ய பரம்பரை வேணுமா வேண்டாமான்னு கேட்டார். குரு சிஷ்ய பரம்பரை வேணும். என்னால என்ன பிராரப்தம் ஞானி ஒத்துக்கணும். ஏன்னா ஞானிதான் குருன்னு அந்த காலத்துல சொல்ற வழக்கம். தத்துவஞானம் வந்தவனுக்குதான் குருன்னு சொல்லணும். அதே சொல்றது இவரை கோட் பண்றாரு. உபதேச ஞானம் ஞானின தத்துவ தரிசனம். அவரும் ஞானினஹான்னு சொல்லாம தத்துவ தரிசனம் வேற அனுபவாரூகமான ஞானம். அவா உபதேசம் ஞானம். இந்த ஸ்லோகம் வந்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது எனக்கு.
ச ஆத்மா தத்துவமசியில சில பேர் ச ஆத்மா அதத்துவமசின்னு பிரிக்கிறா சவர்ண தீர்க்க சந்தியில. அவ இந்த இடத்துலயும் உபதேசம் செஞ்சுட்டே அஜ்ஞானம்னு பிரிக்கணும். உபதேசம் செஞ்சுட்டே எங்கவனா பிரிக்கலாம்னா அஜ்ஞானத்தை உபதேசம் செஞ்சேன்னா 8 அத்தியாயத்துல அஜ்ஞானத்தை தான் உபதேசம் பண்ணிருக்காரு. அது இல்லவே இல்லைன்னு புரிய முடியாது உபதேசம் பண்ணிருக்க. அது ஏதோ ஒரு சென்சார் நாங்க வச்சிருக்கோங்கிறதா உபதேசம். பிரமாணம் எதுக்காக வந்திருக்கு அஜ்ஞானத்துல இந்த புத்தகம் எதுக்காக இருந்ததுன்னா அது பாவாபாவ இலட்சணமாக்கும். அது இல்லேன்னு ஆகப்போற வஸ்து. அந்த வஸ்து ஞானம் வந்தாதான் போகும், ஞானம் வந்தாதான் போகும்னு ஆள் நிச்சயம் அர்த்தம் இல்லையா? கயிறுல தெரிஞ்ச பாம்பு கர்வ ஜபத்தினால் போகணும், கர்வ ஜானத்தினால் போகணும், லாரி மேல எடுத்தேன் செத்து போகணும். மறுபடி ஆடுவது யாரு போனதுதான் உங்க ஆடுவது வேறு தரலாம். எதெல்லாம் சற்ப நாசகமோ அதெல்லாம் இங்க பிரயோஜனம் இல்லை. அப்ப எதனால போகும்னா ரஜ்வாஸ்பதமான சர்ப்பாஸ்பதமான ரஜ்ஜுங்கிறது எம் ரஜ்ஜுன்னு தெரிஞ்சா போகும்னா எங்க போச்சுன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். எங்கேருந்து வந்ததோ எங்க போச்சுன்னு சொல்லணும். ஏதோ ஒண்ணு சொல்லணும். சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். 2 தான் இந்த விஷயம். எங்கேருந்து வந்தது தெரியல, எங்க போச்சு தெரியல, தெரியலங்கிறது ஏன் தெரியல. அப்படிதான் இப்ப எங்க சொன்னாலும் இப்ப அதிகாரம் முடிச்சலான்னு கேட்போம். ஆத்மா எனக்கு தெரிஞ்சுதா சார்? நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, தெரியவே இல்லைன்னு சொல்ல, ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, தெரியவும் தெரிஞ்சது, தெரியவும் இல்லைன்னு முடிச்சானா என்ன பண்ண போறேன்? அங்கேயும் இல்லைன்னு முடிச்சிருக்கா. தெரியவும் தெரிஞ்சது, தெரியவும் இல்லைன்னா அதனால என்ன மாதிரியில சொல்றாங்கிறது சொல்ல வெதீகரம் அவித்யாந்தாம் யசோதிதாம். இந்த அஜானங்கிறது அதுதான் ஞான ஜனனி. வேற இன்னொரு அஸ்பெக்ட்ல பார்த்தேன்னா இந்த வெள்ளங்கள்லாம் எல்லாம் செல்லான்னு நாம ஞானத்துக்கு நேர போறோம். இத ஒரு விஷயத்துல சாங்கியம் சொல்லியிருக்கான். இந்த பிரதானங்கிற மாய அதுக்கு பிராதானியம் கொடுத்து சத்தியத்துவம் கொடுத்து ஆத்மபேதம் சொல்லலைன்னா சாங்கியம் பண்ணணும். நாம போகலாம் இவ்வளவுதானே உண்டாதுங்க. இவருக்கு என்ன இருக்கு குரங்கு மாதிரி வால் மட்டும் இல்லைன்னா வால் தானே இல்லைன்னா குரங்கு இருக்கா? வாழ்வு தானே வாழ்த்தனம். அது அப்படி இல்லை, ஒண்ணு இல்லைன்னாலும் தப்பு தான். இந்த மாப்பிள்ளைக்கு 2 மொழி வந்ததே நீங்க கல்யாணம் பண்ண கொடுங்கன்னு நான் என்னடான்னா தனக்கா ஒண்ணும் தெரியாது. யார் சொன்னாலும் நிறைய கேட்க மாட்டான். தான் மொழி கொடுத்து இந்த பொண்ணை கொடுத்துட்டு என்ன பண்றதுங்க? 2 தான் டிஸ்குவாலிபிகேஷன். என்ன பண்றது? ஒன்னும் தனக்கா தெரியணும், இல்ல சொன்னாலும் தெரியணும். 2 குவாலிபிகேஷன் மற்ற எல்லாம் உண்டுட்டான். அது மாதிரி 2 தான் குறைச்சல் சொல்லல. சீக்கிரம் நாயாங்கிறதாக ஒண்ணு சொல்ற. அது துர்கடகாரிணின்னு சொல்ற. அது என்ன துர்கடகாரிணின்னா அது எப்படி மறைக்க முடியும்னா மறைச்சதாக பேச கொடுக்கறது என்ன வேணா பண்ணுது. அந்த அஞ்ஞானம்ங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறா போல நமக்கு ஒரு நாளைக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கும் பிராரப்த கர்மாவியா சேதுவாச்சா. பிராரப்த கர்மாவியா சேதுவாருது. பிராரப்த கர்மாங்கிறது புண்ணிய கர்மா பல ஜென்மாவில பண்ணதுனால ஜிக்ஞாசை வருது. ஜிக்ஞாச பலகரம் வந்த பிறந்தானே சிரவணம் பண்றான். சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணாதான் ஆத்துல போய் உட்காந்து மனநம் பண்ணுவோம். இல்லைன்னா 2 காது எழுத்தாருக்கு, ஒரு காதால கேடு ஒரு காதால விட. இது எப்படி சொல்லாரோ வாத்தியாரோ பாரஞ்சோரோ அதேதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பிரயோஜனம் இல்லை. உள்ள மனநம் பண்ணணும் அப்படின்னு விசாரிச்சா நிதித்தியாசனத்தை கொண்டு போய் கொடுக்கும். நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா அபரோட்சத்தையா திட ஞானம் தான் நிதித்தியாசனம். தியானம் வேற, இது வேற. அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணவருக்கு ஏன் இந்த உடம்புல உயிர் தங்கணும்? கர்மா பாக்கியம், கர்மா உபாதானம் எல்லாம் எப்படிங்கிற பாக்கியம் இருக்கும். இருக்கலாம் ஒருத்தர் அந்த கட்சிக்கு போகக்கூடாது. இவர் சொன்ன கட்சி தான் வரணும். உபாதானம் வினாது காரியம் சிந்தித்தனம் சித்ததி. அது வேற ஒரு ஆச்சாரியம். அது வேற ஒரு ஐயா உபாதானம் கொஞ்சம் இருக்கு, உபாதானம் கொஞ்சம் தான் பார்த்தீங்க. ஒரு 15 பக்கம் இருக்கு. அந்த பக்கத்தை கூட நோக்கம் புத்தகம் நினைச்சு அப்புறம் அதுவே போதும் டைம் விட்டுட்டோம். 5 பக்கத்தை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றா. அஜ்ஞான சாவசேஷம் நட்சத்திரம். அஜ்ஞானமே இதே சாவசேஷம். கயிறுல தெரிஞ்ச பாம்பு பாதி பேருக்கு சார் வால் பக்கம் பாக்கி இருக்குன்னு ஞானம் வந்து அது மாதிரி இருக்கேன்னு கேட்டா அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அங்கேயும் சாவசேஷ நிவர்த்தி அஜ்ஞானத்தை எப்படி நிரூபணம் பண்ண முடியலையோ அதுபோல அஜ்ஞான நிவர்த்தி சாவசேஷமா நிவர்த்தமா இல்லையான்னா அதையும் நிரூபணம் பண்ண முடியாது. பிரதியோகி எப்படியும் அப்படியே தானே இருக்கும். அதுதான் அபாவமும் பிரதியோகி அநிர்வச்சனியம்னா நிவர்த்தி அநிர்வச்சனியம். நிவர்த்தினிங்கிற பட்சத்துக்கு போறதுக்காக நான் சொல்லலை. பாரு சாவசேஷ நிவர்த்தின்னு எப்படி சொல்லலாம்? நிரம்சமாச்சேன்னா இந்த ஐயா அப்ப என்ன பண்ணா ஆதித்ய பாக்கியம் சொல்லியா? அந்த அவித்ய பாக்கியம் தான் ஜென்மாந்தர பிராரம்பகமான கர்மாவுக்கும் உபாதானமான அவித்ய பாக்கியத்தால் இருக்கணும். அதுக்கு பிரமாணம் இல்லை. என்ன
அப்படி ஒன்றும் பிரமாணம் இல்லை. ஏன்னா தாவதேவச்சிரம் யாவல்ல விமோட்சின்னு சுதி சொல்றேன். சுதி எத்தின் ஜென்மனி எத்து தத்துவஞான உற்பத்தியதே தஜ்ஜன்ம யாவக்ஷண பரியந்தம் அனுவர்த்ததே தாவத் பரியந்தஸ்ய கர்மணா பிராரப்த கர்மணா ஆதாரபூத அவித்யா ஏவ சிஷ்யதே. எல்லாம் பிரமாணத்தான் ஊற்றுவோம், நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. இன்னொருத்தர் கேட்கிறா, என்கிட்ட பல பேர் கிளாஸ்லயே கேட்டிருக்கோம், ஞானம் உண்டாச்சு இன்னும் ஜென்மம் வந்தாங்க வரட்டாங்க எல்லா கதையும் அனுபவிச்சு போட்டு சாட்சாத்காரம் இருக்கு. பிராரப்தத்துல இந்த ஜென்மாங்க இருக்க மாதிரி எல்லா ஜென்மாங்க இருக்க முடியுமா, அது போகாத சாட்சம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா இருக்கலாம் சார். புத்தகம் அப்படி சொல்லலையே. நம்ம இஷ்டத்துக்கு கல்பனை பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பால் கற்பாவும் கார் வலுப்பாவும் இருந்தா என்னன்னு அந்த ஒண்ணு எல்லாம் சுபாவ சுத்தமா சில காரியங்கள் விட்டுருணும். காலால் நடந்தானு தலையால் நடந்தாங்க. நேற்றுக்கு ஒரு கோவிலுக்கு போனேன் திருவாலங்காட்டுல. அங்க அந்த காரைக்காலமையார் ஒரு 5-6 கிலோமீட்டர் தலையால் நடந்து வந்தாங்க. இன்னும் பெரிய விஷயம் நீங்க எல்லாம் கழுவி விட்டுருங்க. நேற்று கேட்டுவிட்டு அது ஒரு ஆட்சி தலையாலேயே நடந்து வந்தான். இது வேண்டது அங்க பிரதர்ஷனம் இல்லையா. ஒரு 4 கிலோமீட்டருக்கு இந்த கிராமத்துல இருந்தா நடந்து வந்தா நீங்க எழுதிருக்கு திருவாலங்காடு சுவாமி பார்க்கணும். அதுபோல இப்படியா அப்படியாங்கிறதெல்லாம் சமான சித்தம், அதீந்திரிய விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் இன்னொரு ஜென்மாக்கள் இருக்கட்டுமே. அது கேட்டுருக்கு, இந்த சித்தியில கேட்டுருக்கு. அது பாக்கியம் இருக்கலாம்னா பல ஜென்மா கொடுக்கக்கூடியதாகவும் பாக்கியம் இருக்கலாம். மாட்டி ஜென்மா அடங்கிட்டே இருக்கலாமே. அதுக்கு என்னையா பிரமாணம்? நான் தான் நீ சொல்லுவது பிரமாணமாக இருக்கா? சுத்தி எதை சொல்லுதோ அதான் கேட்கணும். எல்லாம் அதீந்திரிய விஷயம். சுத்தி இதுக்கு மட்டும் பிரமாணமான இருக்கு பிரமாணம் தான். என்ன பிரமாணம்? தாவதேவ சிரம்னு போட்டு யாவன் நெய்மோட்சத்தே அசம்பத்தே. அது ஒண்ணு. எல்லாத்தையும் உட்கார், உனக்கு ஞானம் வரணுமா வேண்டாமன்னு இருப்பாமா வரணும்னா குரு அஞ்ஞானி சேர்ந்து வரணுமா ஞானி அஞ்ஞானி சேர்ந்து வந்த ஞானம் தான் உபயோகம் இல்லாத இருக்க. அஞ்சே நியமானாய சாந்தா அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கே கேட்காம இருக்கலாம். ஞானி சேர்ந்து வரணும் தான். ஞானின்னா பூர்ண ஞானியா அறகுறையான்னா அறகுறையான்னா வேண்டாம் வேண்டாம் பேசாம இருந்து உள்ளாரு. முழு ஞானியா இருக்கும். ஓஹோ முழு ஞானியா இருக்கணும். உன்னை போய் உபதேசம் பண்ணணும்னா அவருக்கு நீ வரையும் தெரியணுங்க. அதுக்காவது ஒரு அத்தியாசம் பாக்கி இருக்கணுங்க. ஞானி எப்படி உபதேசம் பண்ணு அப்படிங்கிற குரு பரம்பரையே இல்லைன்னா இந்த ஞானமே வந்தே இருக்காது. சொன்னா வந்திருக்கே. இது சொன்னா வந்திருக்கிறதுல இருந்தே நமக்கு தெரியணுங்க. ஞானி பரம்பரை வந்திருக்கோ இது அஜ்ஞானி பரம்பரை அது ஒரு முக்கியம். ஏவம் பரம்பரா பிராப்தும் இவம் ராஜர்ஷியோ விதுஹு ச காலேனேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தபா ஏன்னா அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபா. அவ்வளவு கவனத்தோடையும் இது ரைட்டுதான் நம்பிட்டு ஆரம்பிக்கிறதுக்கே நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் அத்தியாவது சரியாவராதான் நீங்க வந்து உட்கார்ந்து எப்படி இருக்கும். காசி புண்ணியாசம் சுமாராத்தான் இருக்கும். எங்கே திருவாமன்றம் உட்கார்ந்தா நான் நல்லா சொன்னாலும் நல்லா இருக்காது. நான் சொல்றேன்னா இல்லையா வேற விஷயம். ரீஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே தப்புன்னா அப்போ அவங்க சொல்றாங்கன்னா அது ரைட்டா இல்லையான்னு அப்புறம் தான் பார்க்கணும். இது தப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் நேரம் ஆரம்பிக்கவே வேண்டாங்கிற. அது ஒன்றும் என்லெஸ்ஸான டிஸ்கஷன் தான். நாம் எதுக்காக உட்காடுறோங்க முதல்ல தெரியும். அது மாதிரி அசத்தானா புருஷாக தர்மன்னு சொல்லுங்க. தத்துவஞானத்தை தர்மங்கிற. ஏன்னா சர்வத்தியாதி அதிஷ்டானத்தேன தரணாத் இருக்கிறது. அதிஷ்டானத்தேன தரணாதுன்னா எல்லாம் இருக்குன்னு கூடாதுங்க. ஆஸ்பதம் சதாஸ்பதம் கதாஸ்பதம் சத் 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 சத்துன்னு தெரியுது. அப்பேற்பட்ட அத்விதீயமான ஒரு நிலையில இருந்தாலும் அவளுக்கு நல்ல வேளையாக அந்த இந்த ஜென்மாவில கொஞ்ச நாளைக்கு சிஷ்ய பரம்பரையை தயார் பண்ணணுங்கிற மாதிரி வந்ததுனாலதான் நமக்கு ஒரு ஞான பரம்பரை வந்திருக்குங்கிறத ஒத்துக்கணும். பகவான் கிருஷ்ணரை விட நீ பெரியவர் இல்ல. அவர் சிதப்பிரஜ லட்சணானி ஆச்சக்ஷானஹான்னு வரிசையா சொல்றான்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து கோட் பண்ணி டீட்டெயில் கௌரவத்துக்கு அப்படிங்கிறார். அவனுக்கு சொல்லணுங்கிறார். அவளுக்கு சொல்லணுங்கிறது சொல்லி காட்டுறாரு. அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பிரணிபாத்தேனே பரிப்பிரஸ்னேனே சேவையா இந்த சல்னு போட்ட ஐசல்னா கட்டாயம் உபதேசத்தின் கீழே உபதேஷ்டான்னு சொல்லல. விருத்தி பிரயோகத்துக்கு சல் மாதிரி இது நான் வச்சுருங்க. அகம் ஆகமிஷ்யாமின்னா டெஃபினட்டா வரேன்னு அர்த்தம். அகம் ஆகந்தானா சந்தேகம். பாணினி இருக்கா இல்லையான்னு ஒப்புங்க. அதை பத்தி என்கிட்ட கேட்காங்க ஒரு சந்தேகம். எல்லாமே பாணினி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்ல முடியாது. அகம் ஆகந்தாஸ்மின்னா பாக்கலாம். அகம் ஆகமிஷ்யாமின்னா வரேன்னு அர்த்தம். இது இங்கிலீஷ்ல இருக்கு. ஐ வில் கம் ஐ ஷல் கம். அதனால இந்த ரெண்டு ஃபியூச்சர் இருக்குங்கிறதுக்கு உதாரணத்துக்காக இதை எடுத்தேன் நான். இங்கிலீஷ் ஃபியூச்சர்ல ரெண்டு இருக்கு. பில்னு போடலாம் சல்லுன்னு போடலாமே.
ஒன்னு லுக்கு ஒன்னு லிட்டு, ஒன்னு கோடை இப்படி பண்ணும், ஒன்னு கோடை இப்படி பண்ணும். லுக்கு லிட்டு அவ்வளவுதான், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், இவ்வளவுதான் அது வித்தியாசம். அதனால உபதேசம் ஞானம்னு சொல்றாரு. அவருக்கு பிராரப்த கர்மானா உபதேசங்கிறதுலாம் எப்படி வரும்? ஆனா நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் தான், நமக்கும் அதுவா மலைக்கும் மனுவுக்கும் வித்தியாசம். இந்த பிராரப்த கர்மா இருந்ததுனாலே அது என்னென்ன பண்றதோ அப்பப்போ உனக்கு ஹர்ஷ சோகாதிகள் வந்து அமுக்கும், அவருக்கு அமுக்காது. அது ஏன் அமுக்காதுன்னா அது நிச்சயங்கிற நிச்சயம், நிச்சார்த்த நிச்சய புரஸ்தரமாக பழம். உண்மையே முதல்ல நிஜம்னு நினைச்சுட்டு நாய் பொம்மையை பயந்தவர் அது ஏதோ ஒரு மெட்டல்ல பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். மடியில வச்சு நாய் என்ன இருக்கு, யார் பண்ணா எனக்கு ஒன்று பண்ணி கொடுக்க சொல்லு, 10 ரூபா கூட தரேன்னு சொல்றாரு. ஏன் சொன்னார்? ஏமாந்தார்னு சொன்னார். குழந்தை அத்திச்சியை கையில கொண்டு ஊற்றி சமையல் பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துலாம் குழந்தைலாம் ஏன்னா பின்னாடி சமைக்கணுமேங்கிறது. இப்ப அந்த விளையாட்டே கிடையாது. இப்ப ட்ரேடு வீடு பேங்க்கு கல்ச்சர் மாறி போச்சு. ஒருத்தனால இந்த சமையல் சாப்பாட்டுக்கு உள்ள விளையாட்டு சாமான வாங்கி கொடுக்கணும் இல்லை, கிடைக்கவும் இல்லை. அதனால அதுவே கொண்டு கொடுத்தா வாயில பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், மூக்குல போட்டு கொடுக்கும். பொய் தானே விவகாரம், பொய்யும் கரெக்டா பண்ணும். அதுதான் ஆச்சாரியால் ஒரு விஷயம். அதாவது ஒரு பூர்வபட்சத்தை ஒருத்தன் கண்டிச்சான்னா நீ இப்படி கண்டிச்சு தப்புன்னு கிடைச்சிருக்காருன்னா கர்மகாண்ட காண்ட கர்மாலாம் கூட ஞானத்தை உருவப்படுத்துறோம் ஒரு ஆரம்பிச்சுதான். அதிவிருஷ்டி ரணாவிருஷ்டின்னு விழுந்துபடி கண்டிச்சா அது மாதிரி இருந்தா ஜெகத் வைத்தியத்திற்கு அவரா சாம்பிராணிங்கிற இல்ல சொன்னாரவர் எல்லாமே ஞானத்தை உபயோகப்படுத்தானா. அப்ப இங்க ஜெகத் வைத்தியம் இல்லாம கூட இதுக்கு நீயா வந்திருக்க, ஜெகத் வைத்தியம் இல்லாம போனா இவருக்கு என்ன கிடையாது. இப்போ விவகாரத்துல பேசுறதுக்கு அதை எதை எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லணும். அவ்வளவையும் வாங்கிட்டு தான் இவர் ஆச்சாரிய அப்புறம் வந்தவராக இருந்தால ரொம்ப சொல்றாரு. சின்மாத்திரமேவ அஜ்ஞான விஷயமும் நான்யது அதெல்லாம் எடுத்து சொல்றார். நிறைய இடங்களை சொல்லி அவனுக்கும் கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னார். அவசேதவாதம் பிரதிவாதத்தெல்லாம் டீப்பா போனாலும் சொல்லிருக்கார். எல்லாத்தையும் சொல்லி அனிர்வச்சனீய காரியவாதம் அது பெரிய விஷயம். இந்த ஏமாற்றத்துல அச்சாதி, ஆத்மச்சாதி, அனிர்காட்சாதி, அசத்யாதி, அனிர்வச்சனீய சாதி, இதுக்குதான் 7 அத்தியாயம். 2 அத்தியாயத்துல 3 சாதியை கண்டிச்சார். அனிர்வச்சனீய சாதியை 7 பிரிச்சு 4 அத்தியாயத்தை கண்டிச்சிருக்காங்க. இப்ப அதாவது கார்த்திகால செதிலா இருக்கிற மாதிரி பயங்கல எல்லாத்தையும் கண்டிச்சு அனிர்வச்சனீயம் அப்படின்னா பிரமத்துல தெரிய இருக்க இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது, அது உள்ளேந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது, இல்லாததே தெரியறதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி வந்தா மாதிரி ஒண்ணு வரா மாதிரி வந்து இருந்தா மாதிரி இருந்து போனா மாதிரி போச்சு. இந்த மாதிரின்னா அனிர்வச்சனிட்டு போமா நான் வச்சுருக்கேன். ஆமா வந்து ஆமா வந்து வேணாலும் வந்து அஜ்ஞானத்தால் வந்து எத்தனை நேரம் இருக்கு, அஜ்ஞானம் போற வரைக்கும் இருக்கேன், போயிடுச்சா போயிடுச்சு, எங்கேருந்து வந்து எங்கேருந்து போச்சு தெரியல. அஜ்ஞானா ஜாதகம் ஞானேன கதம் அப்படின்னா என்னன்னா இதுக்குதான் நிஷ்டான்னு பேரு. தெரிஞ்ச சமயத்தில் இருக்கோன்னா இருக்கா போல இருக்க. அதுக்கப்புறம் என்னன்னா பிரதிபன்னோபாதும் திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் நிச்சாத்துவம் வேற. இதெல்லாத்தையும் சொல்லி சாதிவாதத்தையும் அஜ்ஞானத்தையும் மெயினா சாதிச்சு ஜீவன் முக்தி எல்லாம் என்ன சொல்லி இது எப்பவுமே நிவர்த்தியான பிறகு நாம் முன்னாடி எப்படி இருக்கோமோ அப்படியேதான் இருக்க போறோம். ஆத்மன் யபோத சத்யைவ தன்னாசோ பியாத்மசேஷதா சர்வேஷ்ட பரமானந்த வேதாந்தாத்ம பிரமாணகா. வேதாந்த ரூப பிரமாணம், வேதாந்த பிரமாணாலே போடும். கப்பரத்தையும் போட்டா நிஜமா பிராமணியம் இல்லைங்கிறதுக்காக கப்பரத்தையும் போட்டாலும் சொல்லும். விசேஷோர்த்தோ விசேஷேன மயா இஷ்டா வேதவின்மதா. வேதவித்தான ஞானிகளுக்கு என்ன அபிப்பிராயமோ அதேதான் எனக்கு அபிப்பிராயம், இதுதான் சொல்லுங்க. இதனால இஷ்டார்த்த சித்தையே எல்லாருக்கும் அந்தந்த இஷ்டமான பரமாத்ம ஸ்வரூபம் தெரியறதுக்கு இந்த இஷ்ட சித்தி உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்கிற வரைக்கும் இந்த இடம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாரையும் அது ஒரு விசேஷமான முயற்சி எடுத்து சித்தி வந்தா தான் நமக்கு சித்தி ஆகும்னு சொல்லி சித்திக்கு வந்தோம்னு கேட்கணும்னு சொல்லி சித்தினாலே ஒரு ஆச்சரியமா இருக்கு. நவ சித்தி அஷ்ட சித்தி மாதிரி சித்தி சேரும் நல்லா இருக்கு. சித்திங்கிறதுக்கு நிஜமான அர்த்தம் இந்த 5 புத்தகத்துக்கு சத்வ நிச்சயான அர்த்தம். அத்வைத சித்திக்கிறதுன்னா இல்லாத நிச்சயா அசந்திச்ச அதிபரியஸ்த நிர்ணயான. ஹர நம பார்வதி பதயே.